ஓகே மேடம். ஹெல்த்னா நாம என்ன நினைக்கிறோம்? நான் ஹெல்த்தியா இருக்கேன். நீங்க யாரை கேட்டாலும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? நான் ஹெல்த்தியா இருக்கேன். அப்போ ஹெல்த்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதாவது பிசிக்கலா, நாம மென்டலா, சோசியலா ஹெல்த்தியா இருக்கோமா அப்படிங்கறதுதான் கொஸ்டின் மார்க். எனக்கு டிசீஸ் எல்லாம் எதுவும் இல்லை, அதனால நான் ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான புரிதல். ஏன்னா ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நோய் இல்லாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது, நோயை வந்து தடுக்கிற முறைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட வாழ்நாள நீட்டிக்கிற வழிகள் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். மத்தவங்களோட ஹெல்த்தையும் நம்ம ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாம வாழ்றோமா அப்படின்னா இது ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. இன்க்ளூடிங் என்ன கூட சொல்லிக்கலாம். ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, when wealth is lost, நம்மளோட சொத்து ஏதாவது கொஞ்சம் வந்து குறைஞ்சா அது வந்து ஒண்ணுமே இல்லை. நம்மளோட ஹெல்த் லாஸ்ட் ஆகுறப்போ சம்திங் லாஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற வாழ்வியல் முறையில எப்படி இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே லாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஹெல்த் வந்து மத்தவங்ககிட்ட நம்ம வாங்கிக்க முடியுமா? வெல்த்தை நம்ம வாங்கிக்கலாம், எவ்வளவு நாளும் நாம நினைச்சா அதை சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி நம்ம கேரக்டர் லாஸ்ட் பண்ணிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ கேரக்டர் லாஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும். ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கான வழிகள் தான் என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நாம இந்தியாவுல உணவு தான், நமக்கு உணவு தான் எல்லாமே. நம்மளால வந்து சாப்பாடு இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா இருக்க முடியாம, நோய் இல்லாம வந்து இருக்கலாம், ஆனா சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது. அப்போ அந்த உணவு பழக்க வழக்கத்தையே வந்து நோய் இல்லாம வாழ்றதுக்கு நாம எப்படி பழகிக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து சித்த மருத்துவம் நமக்கு கத்துக் கொடுக்குது. இப்ப நோய் இல்லாம வாழணும்னா ஒரு வேளை சாப்பிடுறவங்கள வந்து யோகின்னு சொல்றாங்க, 2 வேளை சாப்பிடுறவங்கள ரோகி அதாவது டிசீஸ்ன்னு சொல்றாங்க, 3 வேளை சாப்பிடுறவங்கள வந்து போகி இந்த உலகத்து இன்பம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்கன்னு சொல்றாங்க. அப்ப 4 வேளை சாப்பிடுறவங்கள பத்தி ரோ அவங்கள வந்து துரோகின்னு சொல்றாங்க. மத்தவங்களோட சாப்பாட்டை கூட நாம திருடி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நாம இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? நாம 2 வேளையோ 3 எப்ப எது நமக்கு பிடிக்குதோ, நம்ம கண்ணால எதை பாக்குறோமோ, காதால வந்து எதனோட வந்து சத்தம், இப்போ நமக்கு வந்து ஐஸ்கிரீம் சத்தம் கேக்குது, ஐஸ்கிரீம் வண்டி சத்தம் கேக்குதுன்னா அதை உடனே சாப்பிடணும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது. மனம் போன போக்குல என்னென்ன சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் சாப்பிடுறோம். அப்போ நம்மளோட ஹெல்த் வந்து இங்க ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அது போக இப்ப இருக்கிற உணவு பழக்க வழக்கங்களை பத்தி சொல்ல வேண்டாம். அப்போ நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் எந்த நிலையில இருக்கும் அப்படின்னு நாமளே நம்மள வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் டயட்னா என்ன? கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், அப்புறம் ஃபேட், இதெல்லாம் வந்து சம விகிதத்துல சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு பேலன்ஸ் டயட்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு புரதம் வேணும், எவ்வளவு கார்போஹைட்ரேட் வேணும், எவ்வளவு ஃபேட் வேணும். இப்ப எல்லாரும் நிறைய பேர் வந்து ஃபேட் இல்லாம கீட்டோ கீட்டோன் டயட்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வெறும் புரோட்டீன் மட்டும் சாப்பிடுறது, ஃபேட் சுத்தமா அவங்க வந்து அதுல ஃபேட் இருக்கலாம், பட் கார்ப் கட், அதாவது கார்போஹைட்ரேட் இல்லாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம உடம்புக்கு உடனடி எனர்ஜியை கொடுக்கும். இல்லாட்டினா உடனடி எனர்ஜி நமக்கு புரோட்டீன்ஸ்லயோ ஃபேட்லயோ கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உடனடி எனர்ஜி வேணும்னா குளுக்கோஸ் சாப்பிட்டா நமக்கு கிடைக்கிற எனர்ஜி நம்ம ஃபேட் சாப்பிட்றப்ப உடனே கிடைக்காது. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம புரோட்டீன் வந்து ஒரு 1 கிராம் வரைக்கும் எடுக்கலாம், நம்மளோட பாடி வெயிட்டை பொறுத்து. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம உணவுல ஒரு நாளைக்கு நாம 1200 to 1500 கலோரிஸ் சாப்பிட்றோம். காலையில ஒரு 4 இட்லி, மத்தியானம் ஒரு பவுல் சாப்பாடு, நைட் வந்து ஒரு 2 தோசை, இந்த மாதிரி சாப்பிட்றப்ப 1200 to 1500 கலோரிஸ் எடுக்கலாம். அதுல 50% கார்போஹைட்ரேட் இருக்கணும்னு சொல்றாங்க. கார்போஹைட்ரேட்ஸே இல்லாம சாப்பிட்டா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? கண்டிப்பா நல்லாவே இருக்காது. அதே மாதிரி ஃபேட், ஃபேட் நிச்சயமா வேணும். நெய் இல்லாம வந்து நிறைய பேர் சாப்பிடுறாங்க. நெய் சாப்பிட்டா வந்து இது வந்து ரொம்ப கொழுப்பு, அது கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா கிடையாது. நெய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வண்டிக்கு எதுக்கு வந்து இன்ஜின் ஆயில் ஊத்துறோம்? லூப்ரிகேஷனுக்காக. அதே மாதிரி இந்த உடம்புங்கிற வண்டி ஓடணும் அப்படின்னா டெய்லி 1 to 2 ஸ்பூன் நெய் கண்டிப்பா சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா தான் நமக்கு வந்து உடம்புல இருக்க ஜாயின்ஸ், நம்மளோட மசில்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அப்போ இந்த மாதிரி ஒரு உணவு முறைக்குள்ள நாம இருக்கோமா அப்படிங்கிறத நாமளே கொஞ்சம் வந்து நம்மளை செக் பண்ணி பாத்துக்கலாம். இதுக்குதான் திருவள்ளுவர் சொல்றாரு,
மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழிமுதலா நூலோர் எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாதம், பித்தம், கபம். இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது நாடியில வச்சுதான் இந்த சித்தா மெடிசின்ஸ் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கும். சித்தா மெடிசின்ஸ்ல இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஒருத்தரோட உடம்புல வந்து வாத நாடி எந்த அளவுக்கு இருக்கு, பித்த நாடி எந்த அளவுக்கு இருக்கு, கப நாடி எந்த அளவுக்கு. வாத நாடி ஒரு பங்கு, அதாவது ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கிட்டோம்னா பித்தம் அரை அளவுல இருக்கணும், கபநாடி கால் அளவுல இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம வந்து ஹெல்த்தியா இருப்போம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இங்க நாம வந்து எல்லாரும் ஹெல்த்ல வந்து ஜென்ரலா வந்து நம்ம என்னென்ன சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும். அப்போ டெய்லி வந்து ஒரு பவுல் நிறைய புரோட்டீன்ஸ், அது கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மூலமா தான் நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி டெய்லி கை நிறைய நட்ஸ் சாப்பிடணும். இல்ல ஒரு கை நிறைய கடலை அதை சாப்பிடலாம். நட்ஸ் சாப்பிட்றப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து சுறுசுறுப்பா இருக்கும், ஹார்ட் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஹார்ட்ல வந்து அத்திரோஸ்கிளிரோசிஸ்னு சொல்ற அந்த கொழுப்பு சத்து படிகிறத வந்து இந்த நட்ஸ் வந்து தடுக்கும். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுல கிடைக்கும்? வெஜிடேரியனுக்கு ஆலிவ் விதையில கிடைக்குது, நான் வெஜிடேரியனுக்கு ஃபிஷ், காட் லிவர் ஆயில், இந்த மாதிரி நிறைய உணவுகள்ல அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்மளோட இதெல்லாம் பண்றோம், டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். டெய்லி நம்ம எதுக்காக குளிக்கிறோம்? நம்ம உடம்ப கிளீன் பண்றதுக்காக. அதே மாதிரி உள்ள இருக்கிற ஆர்கன்ஸையும் நம்ம கிளீன் பண்ணணும் இல்லையா? அப்போ விட்டமின் சி கண்டிப்பா தேவை. இதுக்கு வந்து நாம டெய்லி 3 லிட்டர் தண்ணி குறைந்தது குடிக்கணும்னு சொல்றாங்க. 3 லிட்டர் தண்ணி எப்படி குடிக்கிறது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா பாட்டில்ல 3 லிட்டர் நீங்க ரொப்பி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் வந்து நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரீங்களோ போயிட்டு வந்து தண்ணி குடிக்கிற பழக்கத்துக்கு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா குடிச்சிடலாம். காஃபி டீ குடிக்கலாமான்னு கேட்டா குடிக்க கூடாதுன்னு சொல்றேன். அதுதான் இன்னைக்கு பாதி பேர் அல்சர்னு ஓடுறதுக்கு காரணம். காஃபி டீ நீங்க குடிக்கலாம். எப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே நம்மளோட ஸ்டொமக்கோட கொள்ளளவு பாத்தீங்கன்னா 600 ml வாட்டர். சோ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, வெது வெதுப்பான தண்ணி குடிங்க. குடிச்சிட்டு காஃபி டீ குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும். இந்த ஹார்ட் பர்ன்லாம் இருக்காது, நீங்க நல்லாவும் இருக்கலாம். அதே மாதிரி பிரீத்திங் எக்ஸசைஸ். நம்ம லங்ஸ்ல வந்து லட்சக்கணக்கான ஆல்வியோல இந்த காற்று பைகள் இருக்கு. ஃபுல் லங் நாம சுவாசிக்கிறோம்னா நிச்சயமா கிடையாது. அப்ப அந்த ஃபுல் லங் சுவாசிக்கிறதுக்காக தான் நாம இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நம்மளால எவ்வளவு வந்து மூச்சு விட முடியுமோ விட்டு உள்ள மூச்சை வாங்கணும். இது பண்ணாலே போதும், லங் ஹெல்த் நல்லா இருக்கும். டெய்லி வந்து 500 அடிகள் ஃபுட் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நாம நடக்க வைக்கிறது எல்லாமே நம்மளோட வண்டி, காரு தான். நாம நடக்கிறோமானா நடக்கிறது இல்ல. நாம நடக்கணும்னு சொல்றாங்க. நம்மளோட கால்களை வச்சு நாம டெய்லி மினிமம் 500 ஃபுட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா நம்மளோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி 10 மினிட்ஸ் வந்து நம்ம டெய்லி எதுக்காக செய்யணும் அப்படின்னா அமைதியா தியானம் பண்ணணும். இந்த மெடிடேஷன் நம்மளால பண்ண முடியுமானா எடுத்தோம்னா பண்ண முடியாது. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் தான் பண்ண முடியும். அமைதியா உட்கார்ந்து யோசனை பண்ணலாம். அப்ப நிறைய தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சாலே வந்து நம்மளோட மன அழுத்தம் குறையும். இப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையில இருந்தோம்னா நம்மளோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். இப்போ தினம் வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸ்ல வந்து இது வந்து குளிர்ச்சி, அந்த ஃப்ரூட் எனக்கு அசிடிட்டி ஆகும், இது நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க எனக்கு மா, பலா, வாழை சாப்பிட முடியாது. மா, பலா, வாழை நீங்க சாப்பிடலாம். அந்த வேலைக்கான டிஃபனை கட் பண்ணிடணும், சாப்பாடை கட் பண்ணிடணும். மா, பலா, வாழை நீங்க தாராளமா சாப்பிடலாம். பப்பாளி சாப்பிடலாம். அதே மாதிரி டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றப்ப இந்த மசில் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தசைகள்ல நமக்கு ஒரு மாதிரி பிடிப்பு ஏற்படும். சிலருக்கு தூக்கத்துல கூட இந்த மாதிரி ஏற்படும் சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்காது. நிறைய பேர் முட்டை சாப்பிடுறாங்க, மஞ்சக்கருவை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மஞ்சக்கருவுலதான் பி காம்ப்ளெக்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கு. இது சாப்பிட்டாலே எக்ஸ்ட்ரா நாம எந்த ஒரு விட்டமினும் எடுக்க தேவையில்லை. பி காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா இருக்கிற மஞ்சள் கருவை நீங்க 4 முட்டை சாப்பிட்டா குறைந்தது ஒரு மஞ்சள் கருவாவது நிச்சயமா சாப்பிடணும். டெய்லி அதே மாதிரி ஒரு 5 பாதாமாச்சும் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. வாட்டர் மெலன்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றப்போ நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். நிறைய பேர் பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடுறது இல்ல. கேட்டா பால் சாப்பிட்டா எனக்கு உடம்பு வைக்குது, பால் கொழுப்புன்னு அப்ப நம்ம சாப்பிடுற நான்வெஜ்ல அது கொழுப்பு கிடையாதா?
நாம எவ்வளவோ வந்து அனிமல் புரோட்டீன் சாப்பிடுறோம், அப்ப அதெல்லாம் கொழுப்பு கிடையாதா? பிறந்த குழந்தைக்கு எது கொடுக்குறோம்? பால் தான். பால் வந்து ஒரு அற்புதமான உணவு. இந்த பாலை சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய நோய்கள் இருக்கிறத கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். அதனால நான் எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ், குறைந்தது 2 கிளாஸ் பாலாச்சும் சாப்பிடுங்க. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட ஹார்ட் பீட் வந்து படபடப்பா இருந்தாலும் வந்து அது வந்து குறையும். அதே மாதிரி பிரெயின்ல இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா பால் நிச்சயமா சாப்பிடணும். பால் நீங்க சுகர் போடாம கூட குடிங்க, ஆனா பால் நிச்சயமா சாப்பிடணும். பிறந்த குழந்தைக்கே வந்து பால் தான் உணவு. நம்ம பாலை குடிச்சிட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறோம். பால் இல்லாம லைஃபே கிடையாது. அப்படிதான் நான் சொல்வேன். பால் வந்து பாய்சன். பல்கள் வளர்ற வரைக்கும் தான் பால் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு தப்பான அறிவுரை நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம உடம்பு டீடாக்சிபிகேஷன் ஆகணும் அப்படின்னா விட்டமின் சி நிறைய சேர்ந்த இந்த லெமன் ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்றப்போ லிவர்ல டீடாக்ஸ், நம்ம என்ன ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாலும் எந்த ஒரு உணவு அந்த உணவுல இருக்கிற எல்லா நச்சு பொருட்களும் லிவர்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது. அப்ப அந்த லிவரை கிளீன் பண்ணாதான் உடம்பே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள்ஸ் இதெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே, அதுக்குதான் வந்து சித்தர்கள் சொல்றாங்க, காலையில சுக்கு, மதியம் வந்து இஞ்சி, நைட்ல வந்து கொஞ்சோண்டு வந்து நாம கடுக்காய் சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டா ஹெல்த்தியா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம யோசனை பண்ணிக்கணும், நம்மளோட உணவுல பழக்க வழக்கங்கள்ல இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்மள நாமே பரிசோதனை பண்ணிக்கலாம். இப்போ சரி, இவ்ளோ இது பண்றோம், இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்கேனா அப்படின்னா சில சிம்டம்ஸ பார்ப்போம். இந்த சிம்டம்ஸ்ல நமக்கு இருந்தா நமக்கும் நோய் வரலாம் அல்லது நோய் இருக்கலாம். இதெல்லாம் நாம வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். எப்ப நாம வந்து நோயில இருக்கோம் அப்படிங்கிறத எப்படி நாம செக் பண்ணிக்கிறது? ஃபர்ஸ்ட் நாம ரொம்ப அதிகப்படியான ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் பண்றோமா? டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு அதுக்கான ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சோம், அந்த டயர்ட்னஸ் நமக்கு போகலையா? பசி இல்லாம இருக்கா? உணவை பார்த்தா வாந்தி வர்ற மாதிரி இருக்கா? திடீர்னு வெயிட் லாஸ் இருக்கா? தூக்கம் இல்லாம இருக்கா? உடம்புல எங்கேயாவது ஒரு சின்ன கட்டியோ, நம்ம வந்து தொட்டு பார்த்தா ரொம்ப ஒரு கடுகளவு தான் இருக்கும், ஆனா அந்த கட்டி மாதிரி புதுசா ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா? இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். இல்ல ஒரு சின்னதா புண் வந்து அந்த புண் ஆறாம இருக்கா? அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு புண் வருது, இல்ல உடம்புல ஏதோ ஒரு பகுதியில கழுத்துலயோ தோள்பட்டையிலயோ திடீர்னு வலி, அந்த வலி நிவாரணி மாத்திரைகள் போட்டும் குறையாம இருக்கா? இல்ல சில சமயம் லேசான ஒரு இருமல் ஆரம்பிக்கும், அந்த இருமல் வந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா 10 நாளாகியும் அந்த இருமல் வந்து இருமல் மருந்து சாப்பிட்டும் குறையல, 3 வாரங்களுக்கு மேல ஒரு இருமல் இருந்தா நீங்க கண்டிப்பா பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். 1 வாரத்துக்கு மேல இருந்தாலே நான் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு அவங்களை அனுப்பிச்சிருவேன். அதே மாதிரி அதிகமான உதிரப்போக்கு பெண்களுக்கு வந்து இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். கூட வந்து அவங்களுக்கு அசோசியேட்டடா இடுப்பு வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வேற பிரச்சனைகள் இருக்கா? மயங்கி விழுகிற மாதிரி இருக்கா? எப்பவுமே ஒரு தளர்வான ஒரு நிலை, என்ன செஞ்சாலும் உடம்புல இருக்க அந்த டயர்ட்னஸ் போகாது, தூங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கா? இதெல்லாம் நாம சிலருக்கு வந்து டயேரியா மாதிரி ஆகும். அந்த மாதிரி டயேரியா வந்து ஒரு நாள் டயேரியா இருக்கும், இன்னொரு நாளைக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கா? சிறுநீர் போறப்ப ஏதாவது எரிச்சல் இருக்கா? காலையில எந்திரிச்சோன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் யூரினை எப்பவுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பாக்குறப்ப அந்த யூரினோட கலர் என்ன இருக்கு? லைட் எல்லோவா இருக்கா இல்ல டார்க் எல்லோவா இருக்காங்கிறத பாருங்க. டார்க் எல்லோவா இருந்தா ஒண்ணு உங்களுக்கு சுகர் சிம்டம் இருக்கலாம், அல்லது நீங்க சரியா தண்ணி குடிக்கல அப்படிங்கறது அர்த்தம். சிலருக்கு வந்து வாய்ப்புண் வரலாம். வாய்ப்புண் வந்தா 1 or 2 daysல போயிடும். போகாம ரொம்ப நாள் இருந்தா அந்த புண் வந்து எந்த மாதிரி, அந்த புண்ணோட மார்ஜின் எப்படி இருக்கு, எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு, உடனே நம்ம டாக்டரை வந்து கன்சல்ட் பண்றதுதான் நல்லது. அதே மாதிரி தலைவலி, நாளுக்கு நாள் வந்து நமக்கு வந்து இந்த தலைவலியோட சிவியாரிட்டி அதிகமாயிட்டே வரும். இந்த மாதிரி சிலருக்கு கண் பார்வை மங்கிட்டே, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கேன்சருக்கான குறிகுணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு இருக்கு, உடனே கேன்சர் தானா அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதுக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாக்குறப்பதான் நமக்கு தெரியும். இப்போ லங் கேன்சர்ல வந்து பேஷண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருமல் இருக்கும், அந்த இருமல் வந்து தொடர்ந்து
ஒரு 2 to 3 minutes கண்டினியூ ஆகும். கண்டினியூஸா அவங்க இருமிட்டே இருப்பாங்க. லேடிஸா இருந்தாங்கன்னா அவங்கள அறியாம அவங்களுக்கு வந்து யூரின் ட்ரிப்ளிங் ஆகும். அந்த அளவுக்கு வயிறு தசைகள் அழுத்தப்பட்டு ஒரு சிவியரான இருமல் இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் சைன். ரெண்டாவது, காய்ச்சல்லாம் அவங்களுக்கு எதுவும் இருக்காது. ஏதாவது வலது பக்கமோ வலது மார்பகத்திலேயோ அல்லது இடது தோள்பட்டையிலயோ எங்கேயாவது வலி இருக்கு, கை தூக்குறப்ப சிரமமா இருக்கு, கைகள் மதத்து போகுது, இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணலாம். எக்ஸ்ரே பார்க்கலாம். எக்ஸ்ரே பாக்குறப்ப லங்ஸ் ஃபீல்ட்ல நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சது அப்படின்னா உடனடியா அவங்கள சிடி எம்ஆர்ஐ போட்டு ஸ்லைசஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த பகுதியில மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கேன்சர் இருக்கா, இது வந்து கேன்சர்ல மட்டும் இந்த மாதிரி இருக்காது, டிபில இந்த மாதிரி இருக்கும், லங்ல நிமோனியா நிறைய விஷயங்கள்ல லங்ல நீர் கோர்த்து இருக்கு நிறைய. அப்போ அதை கேன்சர்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? அப்பதான் வந்து பயாப்சி மெத்தட்ல பார்ப்பாங்க. பயாப்சி எடுக்கணும், பாப்ஸ்பியர் டெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் பார்த்து கேன்சர்னு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ பேஷண்ட் ஏஜ் ஆனவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரிக்கெல்லாம் போக முடியாது. சர்ஜரியை தாங்குற நிலைமையிலேயே அவங்க இருக்க மாட்டாங்க. கீமோலாம் சொல்லவே வேண்டாம். அப்போ ஆல்டர்னேட்டிவா நம்ம கிட்ட வராங்க. அவங்களுக்கு நாம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் கேன்சர் பேஷண்ட் அப்படிங்கிறப்ப கேன்சருக்கான மெடிசன் நம்ம ஏனை நாம் கொடுக்குறோம். கூட அவங்களுக்கு வந்து நிச்சயமா டெப்ரெஷன் இருக்கும். நோய் தெரியாது, ஆனா ஒரு ஆயாசம் இருக்கிறதுனால அவங்க வந்து மனதளவுல ஒரு மன அழுத்தத்துலதான் இருப்பாங்க. கூட அவங்களுக்கு பிரெயின் ஒன் சேர்த்து கொடுக்கலாம், கூட அஸ்வாவன் கொடுக்கலாம். இவங்க நரம்புகளுக்கு எல்லாம் வந்து உடம்புல இருக்க 72,000 நாடி நரம்புகளுக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும் அஸ்வகந்தா. அதுவும் நம்ம கம்பெனில KSM-66 யூஸ் பண்றாங்க. அப்போ அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரிதான் ஒரு கேஸ் வந்தாங்க. நான் உங்களுக்கு இதுதான் கொடுத்தேன். கூட ஹெர்பல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தேன். ஒரு 3 monthsல ஷீ இஸ் ஃபீலிங் பெட்டர் நவ். அதாவது இருமல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு, கம்ப்ளீட்டா போகல. இருமல்லாம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் உடம்பு ரீதியா அவங்க நல்லா ஃபீல் பண்றாங்க. வெயிட் கெயினும் ஆனாங்க. ஒரு 5 கிலோ வரைக்கும் வெயிட் குறைஞ்சிருந்தாங்க. 7 கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் அவங்களுக்கு வந்தது. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்றாங்க. கியூர் பண்ண முடியுமா அப்படின்னா ஏனை நாமக்கோ வந்து கியூர் பண்றதுக்கான ட்ரக் கிடையாது. அவங்களோட வாழ்நாள நீட்டிச்சு போடலாம். இதுதான் நம்மளால பண்ணலாம். அப்போ கேன்சர் வந்து எதுவுமே முடியாது அப்படின்னு கைவிட்ட ஒரு கேஸ நம்மளால கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றா இருக்கு. இப்போ இந்த இருமல் கேசஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த இருமல் வந்து தொற்றுமா, மத்தவங்களுக்கு தொற்றுமா அப்படின்னா நிச்சயமா இது ஒரு தொற்று வியாதி கிடையாது. நிச்சயமா மற்றவங்களுக்கு இது தொற்றா இருக்காது. அப்போ உடம்புல வந்து இவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நாம இவங்க கூட சேர்த்து ஃபர்ஸ்ட் டீடாக்சிபிகேஷனுக்காக ஏவிபிடியோ, அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தா இல்ல அப்படின்னா எஸ்பிடிசி கொடுக்கலாம். சிலருக்கு எஸ்பிடிசி கொடுக்குறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல குர்குமின் C3 காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால மஞ்சள் வந்து உறுத்தலா இருக்கு. அதனால அவங்களுக்கு நான் ஏர்லி மார்னிங் குடிக்க சொல்லாம ஆஃப்டர் மீல்ஸ் குடிக்க சொல்றேன். அப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கு. காலையிலயும் நைட்டும் 20-20 ml இந்த மாதிரி. நான் எந்த ஒரு மருந்து கொடுக்குறப்பவும் லிவருக்கு நாம கொடுக்குறப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கும். லிவர்ல பெட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கும். அப்சார்ப்ஷன் இருக்கப்போ மருந்தும் நல்லா வேலை செய்யும். அது கூட சில மெடிசன் சாப்பிட்றப்ப நாம பாலோட செய்யணும். நைட்டு கொடுக்குற இந்த பிரெயின் ஒன் சாப்பிட்றப்ப பாலோட சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றேன். பாலோட அந்த மெடிசன் ஆட் ஆகுறப்போ அது கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு வந்து வேலை செய்யும். மெடிசனே நல்லா அதே மாதிரி அஸ்வகந்தா ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறப்பவும் பால் கலந்து சாப்பிட சொல்லுங்க. மாத்திரையை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிடணும். அப்போ அந்த பாலோட அனுபானம்னு சித்தால சொல்லுவாங்க, எந்த மெடிசன் எதோட சேர்த்து கொடுத்தா அது நல்லா பெட்டரா வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ். அஸ்வகந்தா சேர்ந்த மெடிசன்ஸ் கொடுக்குறப்போ, அதே மாதிரி பிரம்மி சேர்ந்த மெடிசன்ஸ் கொடுக்குறப்போ, பிரெயின் ஆக்டிங் மெடிசன்ஸ் கொடுக்குறப்பெல்லாம் பாலோட சேர்ந்து சாப்பிட்றப்ப அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் குறையும், அவங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரவி சார் ஷேர் பண்ணுங்க சார். ஏனே நாமக்கோ ஷேர் பண்ணுங்க சார். அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்குங்க அப்படிங்கிறது பார்க்கலாம்.
இப்போ கேன்சர் வந்து எதனால வருது, கேன்சர்ல செல்ஸ் எப்படி இருக்கும்? நார்மலா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செல் உருவாகுது அப்படின்னா கேன்சர் செல்ஸ் வந்து 15 to 20, அதாவது 5 times ரொம்ப ரேபிடா growth இருக்கும். இந்த கேன்சர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இருக்கு. ஸ்மோக்கிங்கால வரலாம், ட்ரிங்கிங்கால வரலாம், நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்கு. ஆனா ஸ்மோக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் கேன்சர் வருமானா, ஸ்மோக் பண்றவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கேன்சர் வரும். இல்ல நான் டீ டோட்ல அப்ப எனக்கும் கேன்சர் தான். யாருக்குனாலும் கேன்சர் வரலாம். கேன்சர் வந்து இதனாலதான் வரும் அப்படிங்கறது ஒரு இது கிடையாது. கேன்சர்ல நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் தான் இருக்கு. ஏஜிங்னால இப்ப இந்தியாவுல இன்னைக்கு 100 பேர்ல 2 பேருக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னா அதுல லேடிஸ்ல ஒருத்தருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு. இந்தியாவுல கேன்சர் ஏன் இவ்வளவு வேகமா பரவுது அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தான். நம்ம உணவுல நிறைய வந்து கலப்படம் இருக்குது. நீங்க ஒரு மாதுளம் பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே மாதுளம் பழம் நல்லா ரெட்டா இருக்கும். உள்ள திறந்து பாத்தீங்கன்னா அந்த விதைகள் மட்டும் ரெட்டா இருக்காது, கூட இருக்கிற அந்த லீவ்ஸ், அந்த பழம் இருக்கிற அந்த சீட் இருக்கிற லீவ்ஸ் கூட வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ரெட்டா, இதெல்லாம் வந்து கலர் பண்றாங்க. இதனாலதான் நமக்கு நோய்கள் வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. கேன்சரோட ஃபேக்ட்ஸ் இதுதான். அப்போ ஏஜிங்னாலேயும் நமக்கு வரலாம். கூட நிறைய விஷயங்கள் ஜெனட்டிக்னால, இப்ப அம்மாவுக்கு கேன்சர் வந்திருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு வர வாய்ப்புகள் நிறைய. அப்ப நாம எப்படி சுய பரிசோதனை பண்ணிக்கிறது? அப்போ லேடிஸா இருந்தா ஆஃப்டர் 40 கண்டிப்பா அவங்க ஒரு மெமோகிராம் எடுத்து பாத்துக்கணும். ஏதாவது இப்ப நான் சொன்ன குறிகுணங்கள்ல ஏதாவது ஒண்ணு நமக்கு தோணுனா கூட உடனே போய் நம்ம டாக்டரை பாக்குறதுதான் ஈஸியா நோயை கண்டுபிடிச்சு சீக்கிரத்திலேயே வந்து நம்ம குணமாகி வரலாம். அப்போ இந்த சுகர், மைதா, வெள்ளையா இருக்கிற எதையுமே சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்றேன். சுகர் மைதான்னு கிடையாது. ரீஃபைண்ட் ஆயில் கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம நாட்டு மருத்துவ முறையில சொல்றது என்னன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், வெஜிடபிள் ஆயில் கூட யூஸ் பண்ணக்கூடாது. கடலெண்ணெய் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடலையில இருந்து கிடைக்கிறதுனால அதுல நமக்கு கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகம். ஆனா இத வந்து நம்ம டெய்லி யூசேஜ்ல வச்சுக்காம ஏதாவது பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் டெய்லி உணவுனா சேர்த்துக்கணும். நல்லெண்ணெயை சாப்பிட்றப்ப அதுல இருக்க அந்த எள் வந்து நமக்கு ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். அப்போ இந்த எள் மட்டுமே நமக்கு வந்து நாம ஃபர்ஸ்ட் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நாம எந்த ஊர்ல இருக்கோமோ, எந்த தட்பவெட்ப நிலையில வாழ்வோமோ இதைத்தான் சாப்பிடணும். நம்ம ஊர்ல கிடைக்கிற எள் எண்ணெயை விட்டுட்டு நாம எதுக்காக சன்ஃபிளவர் ஆயில், சன்ஃபிளவர் ஆயிலும் நம்ம ஊர்ல விளைவிக்கப்படுது. அதே மாதிரி இப்ப ஃபேஷன் என்ன அப்படின்னா ஓட்ஸ் நிறைய பேர் சாப்பிடுறாங்க. ஓட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவுல பிக்ஸ் சாப்பிடுறது, நாம சாப்பிடுறது கிடையாது. நாம அதை சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலா நாம வந்து சிறுதானியங்கள், ராகி, இதெல்லாம் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் அயன். சிறுதானியங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த மாதிரி நாம உணவு பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறப்பவே நமக்கு நிறைய உடல் மாறுதல்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஏனை நான்கோல என்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து இதுல மெயினா ஒரு காளான் இருக்கு. இந்த காளான் வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கேன்சரை குணமாக்குது அப்படின்னு. அதனாலதான் ஏனை நான்கோ வந்து கேன்சரை வந்து கியூர் பண்றதுக்கு நம்ம மெடிசன்ல யூஸ் பண்றோம். இப்போ இந்த காளான் வந்து இதுல G காம்ப்ளெக்ஸ்னு சொல்றாங்க. அதுதான் அந்த காளான் இருக்கிறது. அதே மாதிரி இது கூட வந்து நாம என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பயோபிரின் நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இதனால நம்மளோட இது வந்து இம்யூனோ சப்ரஷன், இம்யூனிட்டி மாடுலேட்டர். இம்யூனோ மாடுலேட்டர்னா என்ன? நம்மளோட இம்யூனிட்டி லெவலை அதிகப்படுத்தும். இம்யூனோ சப்ரசன்ஸ் ட்ரக்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம குறைஞ்சிடும். இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்றப்ப நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கா உயர்ந்து இந்த கேன்சர் செல்ஸோட வளர்ச்சியை தடுக்குது. இது வந்து சயின்டிபிக்கா நம்ம ஏனை நான்கோல ப்ரூவ் ஆயிடுது. அதே மாதிரி கேன்சர் எந்த பகுதியில இருக்கோ அந்த பகுதிக்கு நாம அதுக்குரிய மெடிசன், இப்ப லங்ல இருந்தா லங் ஃபியூயல் கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு கேன்சர் வந்து இன்னொரு கேஸ் நான் சந்திச்ச கேஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து செர்வைக்கல் கேன்சர். செர்விக்ஸ்ல கேன்சர் இருந்ததுன்னா கேன்சர்னு அவங்க கண்டுபிடிக்கப்படல. அவங்க ரொம்ப வந்து இந்த அதிகப்படியான தளர்வு, அதே மாதிரி வந்து உடம்பு வெயிட் லாஸ், ரொம்ப டயர்டா இருக்குன்னு எப்பவுமே படுத்துட்டு இருக்காங்க. எங்க அம்மான்னு தான் கூட்டிட்டு வந்தாங்க. கேன்சர்னு கண்டுபிடிச்சு ஏனை நாமோ கூட உமன் ஒன் சிறப்பு அவங்க 40 ஏஜுக்கு மேல இருந்ததுனால அமேசிங் பார்ட்டி
பிளஸ் விட்டமின்ஸ், எஸ்பிடிசி ஜூஸ் கொடுத்த பிறகு இப்ப நல்லா இருக்காங்க. இப்ப அவங்க என்னன்னா இந்த ஏழை நாங்க டப்பா மட்டும் என்கிட்ட கரெக்டா கேட்டு இது மட்டும் கொடுங்க போதும். நான் சொன்னேன் இது ஒரு செட் ஆஃப் மெடிசன், இது சாப்பிட்டாதான் இவங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல செகண்டரிஸ் உள்ள பரவும், மற்ற இடங்கள்ல வந்து பரவிட்டு இருக்கும். இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர். மற்ற இடங்களுக்கு பரவுறது நமக்கு தெரியாது. நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறதே கிடையாது. எப்படி டயாபிட்டிஸ் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மார்பு வலி வந்தாலும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி டயாபிட்டிஸ் ஒரு சைலண்ட் கில்லர். அதே மாதிரி கேன்சரும் சைலண்ட் கில்லர் தான். ரொம்ப ஈஸியா வந்து மனுஷங்களை இந்த நோய் தான் இப்ப கொண்டுட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து நாம ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கணும். மற்றவங்களுக்கும் இதை நாம கண்டிப்பா சொல்லி தரணும். லங் ஃபியூயல் கம்மிங்க சார். அதே மாதிரி கேன்சருக்கு என்னென்ன நாம வந்து சாப்பாடு நல்ல கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், முட்டைக்கோஸ், கேபேஜ் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாலே வந்து கேன்சருக்கு வந்து எதிர்ப்பு அதுல விட்டமின் கே இருக்கு. இது நமக்கு எதிர்ப்பு சக்தியை நல்லா கொடுக்கும். ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுங்க சார். லங்ஸ் ஃபியூயல்ல இது வந்து டீடாக்சிஃபைங் ஏஜென்ட்னு சொல்றாங்க. லங் ஃபியூயல் ரீசெண்டா நான் ஒரு குழந்தைக்கு வந்து கொடுத்தேன். 13 வயசு. வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டர்கிட்ட போகணும். இருமல், தும்மல், காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா காய்ச்சல் வராது. ஸ்கூலுக்கு போக முடியாது. இந்த ஒரு கண்டிஷன்ல சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு லங்ஸ் ஃபியூயல் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். 3 months கொடுத்த பிறகு அந்த குழந்தை இப்ப நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு இது அந்த லங்ஸ் ஃபியூயல் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு அவங்க டாக்டர்கிட்ட போகவே இல்லை. ஓட முடியாது அந்த குழந்தை வந்து, அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுலயும் கலந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தாங்க. லங்ஸ் ஃபியூயல் கொடுத்த பிறகு அந்த குழந்தை நல்லா இருக்கு. மூச்சு விடுறதுல சிரமம் இல்ல, இருமல் இல்ல, சளி காய்ச்சல் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. தொண்டை வலி இருக்குன்னு சொன்னாங்க. தொண்டை வலியும் இல்லாம இருக்கு. இப்ப பிரைன் ஒன் பத்தி பார்ப்போம். பிரைன் ஒன்ல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னா, மெயினா இதுல வந்து பிரைன் ஒன்ல பிரம்மி. இந்த பிரம்மி தான் வந்து நம்ம மூளைய வந்து சுறுசுறுப்பா வைக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். கூட வந்து அஸ்வகந்தா கேசம் 66 இருக்கு. அதே மாதிரி டிஹெச்ஏ, கூட தியானின், அஸ்டாசாந்தின், விட்டமின் B6 இதெல்லாம் இருக்கிறதுனால கூட ஃபோலிக் ஆசிட் இருக்கு. இதெல்லாம் வந்து விட்டமின், இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சாப்பிட்றப்பவே ஒருத்தவங்களால ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க முடியும். இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நாம நாம வெளியில இருந்து தான் எடுக்கணும். நம்ம உடம்பு இதெல்லாம் தயார் செய்யாது. அப்போ கண்டிப்பா சப்ளிமெண்ட்ஸ் நாம எடுக்கத்தான் வேணும். நெக்ஸ்ட் அஸ்வா ஒன் பண்ணி பார்ப்போம். இதுல அஸ்வகந்தா தான் மெயின் இன்கிரீடியண்டா இருக்கு. கூட கிரேப்சிஸ். இப்ப நாம நார்மலா திராட்சை பழம், இந்த கருப்பு திராட்சை சாப்பிடுறோம் இல்லையா? கருப்பு திராட்சை சாப்பிட்றப்ப அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு விதைய துப்பிடுவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த விதையில தான் ரிசர்ச்ன்ற ஒரு ஏஜென்ட் இருக்கு. அந்த இது வந்து ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிரேப் சீட் இருக்கு, இதுல ஜின்சங் இருக்கு, கூட கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். இந்த கிரீன் டீ நமக்கு பல மடங்கு எனர்ஜியை கொடுக்கும். இந்த மாதிரி வந்து அஸ்வா கூட சேர்ந்து, அஸ்வாவன் சேர்ந்து சாப்பிட்றப்ப நமக்கு நரம்புக்கு வந்து புத்துணர்ச்சிகளை கொடுக்கும். நெக்ஸ்ட் லிவர் ஒன். இந்த லிவர் ஒன் எல்லா ப்ராடக்ட் நம்ம எது சாப்பிட்டாலும் எதர் லிவர் ஒன் சிரப் கொடுக்கணும் அல்லது லிவர் ஒன் கேப்சூல்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா லிவர் ஒன்ல இந்த பால், சீம் பால்னு சொல்லுவாங்க இல்லையா? மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டோம்னா அந்த சீம் பால் கிடைக்கும். அதை வந்து மில்க் திசில்னு சொல்லுவாங்க. அது இதுல சேர்ந்து பாலே குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷன் அழைச்சிட்டு இருக்காங்க. பால்லையே நம்ம மெடிசின் தயாரிச்சுட்டு இருக்கோம். இந்த மெடிசின்ஸ் தான் உலக அளவுல ஃபேமஸா இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்போ பால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். டெய்லி எல்லாருமே 2 கிளாஸ் பால் வந்து கண்டிப்பா சாப்பிடணும். கூட இதுல நாம லிவர் ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா மில்க் திசில் தான் மெயினா இருக்கு, மூக்கிரட்டை இருக்கு, கூட கடுகரோகிணி இருக்கு,
அதிமதுரம் இருக்கு. இதெல்லாம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்மளோட லிவர்ல இருக்கிற ஏதாவது பாய்சன் இருந்தா கூட, லெட் நம்மள அறியாம நார பிளட் பிளாஸ்டிக் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த ட்ரக் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் எவ்ரிடே ஒன். எவ்ரிடே ஒன் எல்லாரும் சாப்பிடலாம். விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் டெய்லி எவ்ரிடே ஒன். இப்ப எவ்வளவு நாளைக்கு இந்த எவ்ரிடே ஒன் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு நம்ம உடம்புக்கு டெய்லி தேவையான அளவு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், விட்டமின் இ, அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட், பயோட்டின். பயோட்டின் இருந்தாதான் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். அதே அளவு அயன், கால்சியம் எல்லாமே இந்த எவ்ரிடே ஒன் கேப்சூல்ஸ்ல நமக்கு கிடைச்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒரு நாளைக்கு 2, அதாவது 80 கிலோ வரைக்கும் இருக்கிற மனிதர்களுக்கு காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒண்ணு எடுக்கலாம். 90 கேஜிக்கு மேல இருக்காங்க அப்படின்னா காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு அப் டு 5 மந்த்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாளைக்கு ஒண்ணு எடுத்தா போதும். எவ்ரிடே ஒன். இந்த எவ்ரிடே ஒன் எடுக்கிறப்ப டெய்லி நமக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்மளை அறியாம நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இதனால நம்ம வாழ்க்கை முறை ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அமேசிங் 40 யாருக்கு அப்படின்னா மெனபாஸ் ஏஜ்ல இருக்க லேடிஸ்க்கு. ஆஃப்டர் 38 to 50 வரைக்கும் இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் இந்த அமேசிங் 40 நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணலாம். இதுல ஈவினிங் பிரிம்ரோஸ்னு சொல்றோம். இது வந்து அமெரிக்கால கிடைக்கிற ஒரு ஃபிளவர். இந்த ஃபிளவர் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நமக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுல கிடைக்குது. அப்போ இதுல கிரான்பெரி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, ஜாஸ்பெரி எக்ஸ்ட்ராக்ட், அதே மாதிரி வந்து சதாவரி மெயினா இருக்கு. இந்த சதாவரி தான் வந்து நம்ம உடம்புக்கு கர்ப்பப்பையில ஏதாவது புண் இருந்து கர்ப்பப்பை அழற்சி, சிலருக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அந்த கட்டிகள் எப்படி இருக்கும்னா நம்ம உடம்புல மேல் தோல்ல வேர்ப்புரு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இந்த கட்டிகளை போக்குறதுக்கு இந்த சதாவரி ரொம்ப அழகா நமக்கு உதவி பண்ணும். ஸ்வீட் 18. ஸ்வீட் 18 யாருக்கு அப்படின்னா ஒரு 15 வயசு குழந்தையில இருந்து 38 வயசு வரைக்கும் உள்ள லேடிஸ்க்கு. இவங்களுக்கு பிசிஓஎஸ், இன்ஃபெர்டிலிட்டி நிறைய பிரச்சனை இருக்கலாம். இப்ப ரொம்ப பரவலா இருக்கிற நோய் என்னன்னு பார்த்தோம்னா இன்ஃபெர்டிலிட்டி தான். இந்த இன்ஃபெர்டிலிட்டிலேயே வந்து 2 வகை இருக்கு. பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டி, செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டி. ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு தடுப்பு முறைகளும் யூஸ் பண்ணாம ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அதைத்தான் இன்ஃபெர்டிலிட்டி. 12 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணலாம். இதுதான் இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்றோம். அப்போ பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டி, செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டி. பிரைமரினா ஒரு குழந்தை கூட அவங்களுக்கு இல்ல. செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டினா சிலருக்கு முதல் குழந்தை கல்யாணம் ஆனவங்க கிடைச்சிடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகளே கிடைக்காது. அதுதான் செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டி. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் நம்ம குழந்தை பெற வைக்க முடியும். இந்த இன்ஃபெர்டிலிட்டியில போத் 2 பேருக்குமே ஆடவர்களுக்கும் இன்ஃபெர்டிலிட்டி இருக்கும், லேடிஸ்க்கும் இருக்கும். என்ன நோய், எதுக்கான காரணம் அப்படிங்கிறத இதை ஒவ்வொன்னா கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஸ்கேனு, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டா இருக்கா, அதே மாதிரி பீரியட்ஸ் அப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கா ஸ்கேன் பாக்குறப்போ, வயிற்றுல ஏதாவது பிசிஓஎஸ் மாதிரி பிரச்சனை இருக்கா. பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்தா இந்த ஸ்வீட் 18 கொடுக்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இதெல்லாம் சரியாகி அவங்களுக்கு குழந்தை பறிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி ஓவுலேஷன் கரெக்டா இருக்கா, ஓவுலேஷன் எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு உமன் 1 பிளஸ் இந்த ஸ்வீட் 18 நல்லா ஹெல்ப் பண்ணும். ஜென்ஸுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேல் இன்ஃபெர்டிலிட்டியில மெயினா வந்து டபிள்யூஎல்பி லேடிஸ்க்கு கொடுத்துட்டு ப்ரோவைட்டலைசர் ஜென்ஸுக்கு கொடுக்குறப்ப அவங்களுக்கு அதுல முக்கினா ப்ரீரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. முக்கினா ப்ரீரன்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியல. ஓகே, அது வந்து இவங்களுக்கு அந்த ஆண் தன்மையை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும், விந்து அணுக்களோட லெவலை அதிகப்படுத்தும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். கூட இதுல வந்து கம்ப்ளீட்டா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரக்ஸ் காம்பினேஷன் சேர்த்து கொடுக்குறப்போ இன்ஃபெர்டிலிட்டிக்கும் வந்து நல்ல ஒரு சக்சஸ் ரிசல்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் நாம டயாபைட்டால் யாருக்கு அப்படின்னா டயாபிட்டிஸ் இருக்கிற எல்லாரும் சாப்பிடலாம். டயாபிட்டிஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா அதிகப்படியான டயர்ட்னஸ். அவங்க வந்து மெட்ஃபார்மின் இந்த மாதிரி நிறைய காலையில ஒரு ட்ரக், மத்தியானம் ஒரு ட்ரக், நைட் ஒரு ட்ரக்னு எடுப்பாங்க. அவங்களுக்கு டயாபிட்டிஸ் சைலண்ட் கில்லர்னு ஏற்கனவே சொன்னேன். அவங்களுக்கு உடம்புல நடக்கிற மாற்றங்கள் தெரியாது. சிலருக்கு பாத எரிச்சல் இருக்கும்,
உள்ளம் பாதத்துல எரிச்சல். டயாபிட்டிஸ் வந்து ஒரு 5 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா நரம்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பாத எரிச்சல், டயாபிட்டிக்ஸ் வந்து டயாபிட்டிக்ஸ் நியூரோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த டயாபைக்கல் குடிக்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. நெக்ஸ்ட் எம்ஃபுயல், நம்ம கம்பெனியோட சிக்னேச்சர் ப்ராடக்டே அதுதான். என்னமென்னு சொல்றாங்க. NAD இருக்கிறப்ப நம்ம உடம்புல நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும். நமக்கு அதிகப்படியான வந்து டயர்ட்னஸ், நம்ம ஏஜிங் ஆகுறதுதான். அந்த NAD லெவலுக்கு போகாம தடுத்து டைநியூக்ளியோடைட் மோனோ நியூக்ளியோடைட் தான் NMN. இந்த மோனோ நியூக்ளியோடைட் என்ன பண்ணும் அப்படின்னா செல் லெவல்ல ஆக்ட் பண்ணி நமக்கு வந்து ஏஜிங்க வந்து தடுக்கும். ஏஜிங் இப்பெல்லாம் வந்து 30 வயசுலயே பார்த்தோம்னா 50 வயசு மாதிரி இருக்காங்க. ஏன்னா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், அவங்க செல்ஸ்ல அந்த மாதிரி மாற்றம் நடக்குது. இதை தடுக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் இதுல கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ் ரிசர்வட்டால் கொடுத்துருக்காங்க. கூட நமக்கு குர்குமின் C3 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இந்த NMN தான் மெயின் ப்ராடக்ட் இதுல. கூட விட்டமின்ஸ், மினரல்ஸ், செலீனியம், ஜிங்க் இதெல்லாம் ஒரு கரெக்டான அளவுல கொடுக்குறப்ப மெயினா இந்த HB காம்ப்ளெக்ஸ்னு சொல்றாங்க. கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற காளான் இதுல இருக்கு. நம்ம கார்டிசெப்ஸ் காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அதே கார்டிசெப் ப்ராடக்ட் தான் இதுல இருக்கு. ஜின்சங் இருக்கு. இதெல்லாம் நமக்கு நம்மளோட ஏஜிங்க வந்து, அதாவது ஏஜிங்க தள்ளி வைக்கும். திரும்ப குழந்தையா மாறிடுவோமான்னு கேட்டா நிச்சயமா குழந்தையா 50 வயசு மாதிரி ஒரு தோற்றம் இருக்குன்னா 30 வயசு தோற்றத்தை இந்த யங் ஃபியூயல் கொடுக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ், ஆர்த்தோவன் நான் ரீசெண்டா ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன். ஆர்த்தோவன் கொடுத்தப்ப அவங்களுக்கு பெயின் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் தான் அவங்க. அவங்க ரொம்ப நாளா வந்து ரொம்ப பெயின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் சேர்ந்து கொடுக்குறப்ப ரிசல்ட் எனக்கு நல்லா இருக்கு. ஆர்த்தோவன் கொடுத்தேன். ஏன்னா இதுல குளுக்கோசமின், அதே மாதிரி வந்து கான்ட்ரைடைடின் சல்ஃபேட் இருக்கு. இந்த ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஜாயின்ஸ்ல நமக்கு அந்த லூப்ரிகேஷன், சினோவியல் ஃப்ளூயிட் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஜாயின்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இதுல ஒரு நீர் மாதிரி ஒரு சத்து இருக்கு. அந்த சத்து நம்ம ஏஜ் ஆக குறைய ஆரம்பிச்சிடும், வறண்டும். அப்பதான் ஜாயின்ஸ்ல அந்த சத்தம் கேட்கறது, நமக்கு வலி வர்றது. இந்த குளுக்கோஸ் அமினோ கான்ட்ரைடைடும் இந்த சினோவியல் ஃப்ளூயிட் திரும்ப ஊறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து பெயின் குறைஞ்சு நல்லா இருக்காங்க. ஆர்த்தோவன் ஒரு அற்புதமான ப்ராடக்ட். கூட இதுல வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம் இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஹார்ட் வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஹார்ட் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்ல, யார் அதிகப்படியா எனக்கு படபடப்பா இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே வந்து ஹார்ட் கொடுக்கலாம். ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். இது வந்து என்ன அப்படின்னா இந்த ட்ரிபிள் வெசல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஹார்ட்ல. உங்களுக்கு தான் இந்த பைபாஸ் சர்ஜரி பண்றது. ஒரு வெசல் பிளாக் ஆயிருக்கு 90%னா அவங்களுக்கு ஸ்டண்ட் வைப்பாங்க. 2 வெசல் பிளாக் ஆயிருந்தது, 3 வெசலுமே பிளாக் ஆயிருக்கு, ஹார்ட்டுக்கு போடுற பிளட் சப்ளைலே பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்குதான் வந்து இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணாம ஏர்லியராவே நம்ம ஹார்ட் சேர்த்து எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த அத்திரோஸ்லிரோஸ்னு இந்த பிளட் வெசல்ஸ்ல கொழுப்பு படிகிறத வந்து தடுக்குது இந்த ஹார்ட். இது ஒரு நல்ல ப்ராடக்ட். அதே மாதிரி ஹிமோஃபோர்டீன் ப்ராடக்ட் எப்படி அப்படின்னா ஒருத்தருக்கு 1 மாசம் அவங்க கண்டினியூஸா எடுத்தாங்க அப்படின்னா 7ல இருந்து 10 கிராம் வரைக்கும் அயன் லெவல் கூட்டினது. இது நான் பார்த்த ப்ராடக்ட். ஃபிட்னஸ் ஒரு நல்ல ப்ராடக்ட். 1 மாசத்துக்கு 3 கிலோ விதவுட் எனி எக்ஸசைஸ். காஃபி டீ குடிக்காம ஜஸ்ட் ஒரு டேப்லெட் காலையில, ஒரு டேப்லெட் ஈவினிங் குடிக்கிறப்ப மினிமம் 3 kg நல்லாவே இந்த ஃபிட்னஸ் குறையுது. ஜாயிண்ட் ஃபிளெக்ஸர் ஜஸ்ட் பெயின் சொல்றவங்களுக்கு. அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ரொமேட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஆர்த்தோ தான் பண்ணும். ஜஸ்ட் பெயினுக்கு ஒரு ஷோல்டர் பெயின் நாம ஜாயிண்ட் ஃபிளெக்ஸ் கொடுக்கலாம். கார்போகட் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இது கூட krill சேர்த்து நம்ம கொடுக்குறப்போ கார்போகட் krill இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறப்போ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. ப்ராஸ்டேட் வந்து ப்ராஸ்டேட் வந்து அதாவது எப்படி லேடிஸ்க்கு வந்து ஒரு ஏஜுக்கு மேல யூட்ரஸ்ல பிரச்சனை வருதோ அதே மாதிரி ஜென்ஸுக்கு ப்ராஸ்டேட்ல பிரச்சனை வரும். ப்ராஸ்டேட் வந்து ஒரு 500 ml கெப்பாசிட்டி தண்ணி சிறுநீரை சேர்த்து வைக்கணும்னா அது சேர்த்து வைக்க முடியாம அடிக்கடி அவங்களுக்கு யூரினேஷன், ரிப்ளிங் அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ப்ராஸ்டைட்டிஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ப்ராஸ்டேடைட்டிஸ்ல வந்து பினைன் ப்ராஸ்டேடைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி கேன்சர்லயும் இருக்கும். இந்த பினைன் ஸ்டேஜ்ல இது கொடுக்குறப்ப நல்லா ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட் krill உங்க எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். வெயிட் லாஸுக்கு நாம கொடுக்குறப்ப நல்லா ஒர்க் பண்ணுது. தேங்க்யூ. வேற I1 எல்லா ப்ராடக்ட்ஸ்மே ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். நாம
மெயினா ஆர்த்தோ ப்ராடக்ட்ஸ் எங்கேயாவது வலி இருக்குன்னு சொன்னாங்கன்னா கால்சியத்தோட சேர்த்து தான் கொடுக்கணும். இதுல கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சேர்ந்துருக்கு. ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். இது கொடுக்குறப்ப ரிசல்ட்ஸ் நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பிளாக்ஸாலா வந்து நமக்கு சிலருக்கு ட்ரைகிளிசரைட் லெவல், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்புல நிறைய இருந்து ட்ரைகிளிசரைட் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கும். அவங்க இந்த பிளாக்ஸாலா, வெஜிடேரியனுக்கு பிளாக்ஸாலா, நான் வெஜிடேரியனுக்கு கிரேலிவா சாப்பிட்றப்ப ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் நல்லா குறைஞ்சு இந்த ஹெச்டிஎல் எல்டிஎல் ரேஷியோ ஒரு கண்ட்ரோலுக்கு வருது. இதே மாதிரி 2 ஜூசஸ் நம்ம கம்பெனில ரொம்ப அற்புதமான ஜூசஸ், எஸ்பிடிசி, ஏவிபிடி. இதை பத்தி சொல்லவே வேணாம், நீங்களே எனக்கு சொல்லி கொடுத்துருவீங்க. ரெண்டுமே வந்து நம்ம உடம்புல வந்து டீடாக்சிபிகேஷன் பண்ணுது. உடம்புல எந்த நோய் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை வந்து கிளீன்சிங் உள்ள கிளீன் பண்ணிட்டு தான் நோய்க்கான மருந்து கொடுக்குறப்ப நல்லா ஒர்க் பண்ணும். மெரைன் க்ளோஜன் நமக்கு நல்ல ஹேர் வேணும், நெயில்ஸ், ஹேர் அண்ட் நெயில்ஸுக்கு ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். அதே மாதிரி A1 ஹீட் நம்ம லாஸ் பண்ணணும். ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளாஸ் குடிக்கிறப்ப ஒரு ஸ்கூப் எடுத்து கிளாஸ்ல போட்டு தண்ணியில குடிக்கிறப்ப நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் கம்ப்ளீட்டா வீகன் புரோட்டீன் கிடைக்கும். A1 ஜூனியரும் ஒரு நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ரொம்ப பெரும்பாடா இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு A1 ஜூனியர் ஒரு பெஸ்ட் சப்ளிமெண்டா இருக்கு. தேங்க்யூ. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ரொம்ப பொறுமையா நான் சொன்னதை எவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மை டியர் மென்டாஸ், அப்ளைன் அண்ட் லைஃப் லைன்ஸ். தேங்க்யூ. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ உண்மையிலேயே சார். வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மீட்டிங்க்கு நன்றி. அதுல நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தீங்க. பிரெயின் ஒன்னோட பிரம்மியோட சேர்த்து பால் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வரும் நரம்பு மண்டலத்துக்கு அப்படின்னு. நாங்க வந்து அதுக்கு நைட்ல கால்சியம் சேர்த்து கொடுக்குறோம், கால்மேக் டி. அது ஓகேவா மேடம்? கரெக்டா சார் கொடுக்கலாம். கால்சியம் நார்மலா மதியம் தான் சார் கொடுக்கணும், மத்தியானம் தான் கொடுக்கணும், நைட்ஸ்ல கொடுக்கக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து எல்லாரையும் மியூட் ஆல் பண்ணி விடுறேன். யாருக்காவது நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்க மேடத்துக்கிட்ட கேள்வி கேட்கலாம். மியூட் ஆல் பண்ணியிருக்கேன். உங்க மைக் ஆன் பண்ணி யாருக்காவது கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கலாம். ஹலோ மேம். மேம் ஹலோ மேம். பேசுறவங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. ஓகே. ஹலோ, என் பேர் ஹலோ எஸ் ஹலோ மேம். மேம். எஸ் மேம். எஸ் மேம். எனக்கு வந்து இப்போ 40 இப்பதான் மேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு இப்போ வந்து என்னன்னு தெரியல, பீரியட் டைம் வர்றப்பெல்லாம் வந்து ரொம்ப மயக்கமா இருக்கு, டயர்டா இருக்கு. கரெக்டா அந்த டைம் எனக்கு பிபியும் இருக்கு. ஆக்சுவலா ஒரு 10 இயர்ஸா டெலிவரில இருந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா அந்த பீரியடுக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ், இப்ப நேத்து அப்படி இருந்தது. இல்ல வந்த உடனே ஒரு 2 நாள் அப்படி இருக்குது. இது வந்து ஒரு 3-4 மந்தா தான் எனக்கு அப்படி இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்குது. எனக்கு எப்பவுமே வந்து முன்னாடி பெயின் தான் இருக்கும். ஸ்பைனல் கார்ட் பெயின், லெக் பெயின், நீ பெயின், இது மாதிரி தான் தெரியும் பீரியட் வரும். எல்லாருக்குமே இருக்கிற சிம்டம்ஸ் தான். எனக்கு வயிறு வலிலாம் இருக்காது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது மயக்கமா இருக்கு. ஸோ எனக்கு பிபியா, வேற என் ஹெச்பி வந்து 10 இருக்கு. அதுதான் ரீசனா அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல ஆக்சுவலா. சைக்கிள்ஸ் நார்மலா இருக்கா மேம், இல்ல அது அப்நார்மலா? எனக்கு இல்ல நார்மல்னா அந்த டேஸ் என்ன டேட்ல வரணுமோ அதே டேட் தான். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும், அவ்வளவுதான். மந்த்லி மந்த்லி எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஓகே மேம். இது வந்து ஹாட் ஃபிளஷர்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவும் நீங்க 40 இப்போ ரீச் ஆயிருக்கிறதுனால இது ப்ரீ மெனபாசல் சிம்டம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்பெல்லாம் 40ஸ்லயே மெனபாஸ் ஆயிடுது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஜூசஸ் குடிங்க மேம். மயக்கமா வருதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, ஃப்ரெஷ் ஜூசஸ் குடிச்சு பாருங்க. டயர்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் ரிச் ஃபுட்டா எடுத்து பாருங்க. இந்த டேஸ்ல மட்டும் நீங்க ஃப்ரெஷ் ஜூசஸ் எடுத்தும் உங்களோட டயர்ட்னஸ் குறையல அப்படின்னா ஒரு ஸ்கேனுக்கு சொல்றேன், அந்த ஸ்கேன் எடுத்துட்டு பார்ப்போம். நீங்க உங்க ஊர்லயே எடுக்கலாம், ஜஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் காட்டுங்க பார்ப்போம். ஓகே. ஜூஸ்னா அது ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் தானே மேம்? எஸ், எந்த ஃப்ரூட்டா இருந்தாலும் எடுத்துக்கலாம். எந்த ஃப்ரூட்னாலும் உங்களுக்கு விரும்புற ஃப்ரூட்.
உங்களுக்கு ஓகே மேம். எனர்ஜிக்காக. ஓகே மேம். ஏன்னா இந்த டைம்ல வந்து நான் பிபி செக் பண்றதா என்னன்னு எனக்கு ஒரு ரொம்ப குழப்பமா இருக்கு. பிபி மாத்திரை பயப்பட எடுத்துட்டு இருக்கேன். வேண்டாம். அதாவது ஆ இந்த மாதிரி இருக்குனாலே நமக்கு நோய் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இது ஒரு பிரச்சனையும் இருக்கு. இப்ப நிறைய பேர் ஓகே. வாட்ஸ்அப் பாக்குற எல்லாருமே டாக்டர்ஸ் தான். ஏன்னா இது இருக்கு, அதுல ஏதோ ஒரு சொல்றாங்க, இது எனக்கு இருக்கே அப்ப எனக்கு இந்த நோய் இருக்கு, அப்படி கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப நீங்க அபரிதமான டயர்ட்னஸ் சொல்றீங்க, ஃப்ரெஷ் ஜூசஸ் குடிச்சு பாருங்க. சுகர் நிறைய போட்டு காஃபி டீ சாப்பிடுவீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க. அந்த நாட்கள்ல ஒரு 2 கிளாஸ் அதிகம் குடிங்க. குளுக்கோஸ் ஒரு ஓகே. வேளை எடுத்து பாருங்க. இதெல்லாம் இதுல வந்து சாப்பிட்டு மேம் இப்போ வந்து நான் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நானு டயட்னா இதுதான் தப்பு. டயட்டிங்ல வந்து எனர்ஜி லெவல் கரெக்டா வைக்கிற மாதிரி ஒரு டயட்டிங் பண்றீங்களா? எனர்ஜி லெவல்னா புரோட்டீன் நிறைய எடுத்துப்பேன். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். என்ன மேம்? நீங்க டயட்டிங் இருந்தாலும் டயர்ட்னஸ் இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு டயட்டிங் ஃபாலோ பண்றீங்களா? ஆனா இருக்கா? மத்த டைம்ல எனக்கு எதுவுமே தெரியல மேம். ஃபுட்டு அந்த டைம் ஆச்சுன்னா எனக்கு பசி எடுத்துக்கும். அவ்வளவுதான். இப்போ காலைல ஒரு 9:30க்கு நான் ஃபுட் எடுக்கிறேன்னா அதோட 1 மணிக்கெல்லாம் 1:30க்குள்ள எனக்கு பசி எடுத்துக்கும் மேம். ஏன்னா நம்ம கரெக்டான ஃபுட் தானே எடுக்கிறோம் அந்த டைமுக்கு. அதனால எனக்கு பசிக்கும். டயர்ட்லாம் ஆகாது மேம் எனக்கு. ஓகே, அப்படின்னா ஓகே, டயட்டிங் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்பெஷல் டேஸ்ல மட்டும் சம் எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி குடிச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே மேம். ஃப்ரெஷ் ஜூஸ் நிறைய எடுத்துக்கிறேன் மேம். கண்டிப்பா. எஸ் மேம். அப்புறம் ஸ்கின்னுக்கு தான் மேம் இப்ப டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். உங்க ப்ராடக்ட் தான் மேம் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டெலிவரி இருந்தா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. இச்சிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. ஆனா ஸ்கின்ல எதுவுமே தெரியாது. ஆனா அரிப்பு இருந்துட்டே இருக்கும். நான் ஒரு ஒரு நடுவில் 1 மாசம் எடுத்துட்டு ஒரு 4 மாசம் விட்டுட்டு மேம், எடுக்க முடியல சுச்சுவேஷனால. இப்ப போன மாசம் இந்த மாசம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் மேம். K9 லிவர் 1 டேப்லெட், 2 ஏபிடி எஸ்பிடி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லிவர் பிளட் செக் பண்ணி சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு, உப்பு சத்து எப்படி இருக்கு, இதெல்லாம் பாத்துக்கோங்க மேம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோட போன் நம்பர் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும் உங்க ஏரியாவிலேயே பண்ணுங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் அனுப்புங்க. ஸ்கின் ப்ராப்ளம் கான்ஸ்டன்ட். மேம் என்னென்ன டெஸ்ட், அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஸ்கேன் பண்ணுன்றது எனக்கு கொஞ்சம் அனுப்புறீங்களா மேம்? ஷூர் மேம். எனக்கு நீங்க இல்ல உங்க நம்பர் மென்டல் வாங்கிட்டு கான்டாக்ட் பண்ணலாம் மேம். யார்கிட்ட நம்பர் வாங்கணும்? மேடம் நீங்க வந்து ஆ. சீனி சார்ட்ட வந்து சீனி கணபதி சார்ட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க நம்பர் தருவாங்க. நீங்க விளக்கவாரியா நீங்க நிறைய பேசிக்கலாம். டோன்ட் வரி. ஓகே 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 சார். கவிதா மேம் அவங்க கிட்ட கேட்டா வாங்கி தருவாங்களா சார் நம்பர்? வாங்கிக்கலாம் மேடம், வாங்கிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது பேசுறீங்களா? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேம் மதன் பேசுறேன் மேடம். மதுரை கைத்தறி நகர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. உங்களுக்கு ஹீமோபோர்டின் லெவலுக்காக ஹீமோபோர்டின், ஏவிசிடி, எஸ்பிடி ஜூஸ் உமன் 1 கொடுத்துருக்கேன் மேடம். ஒரு லேடிஸ் 45க்கு மேல உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எடுக்க முன்னாடி கொடுத்துருக்கேன். 8.8 இருந்திருக்கு. ஒரு 3 months அப்புறம் அவங்க 10.1 தான் ஏறி இருக்கு அவங்க உடம்புல. அந்த நம்ம கொடுத்த ரிசல்ட்ல. ஆனா அதிகமான மறுபடியும் எப்பயும் போல அந்த உமன் 1 சாப்பிட்ட பிறகு அதிகமா அவங்களுக்கு இந்த பீரியட் ஏதோ அதிகமா மறுபடியும் ரத்தம் வெளியே தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக ஒரு மாசம் அமேசின் பார்ட்டியும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 months இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ண பண்ணணும்? ஹீமோகுளோபின் லெவல் இன்னும் அதிகம். ஒரு ஸ்கேன் பார்க்கணும் சார். நீங்க அபவ் 45 ஏஜ்னு சொல்றீங்க இல்லையா உமன்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸும் இந்த மாதிரி நீங்க கொடுத்தோம் இவங்களுக்கு ஏறல அப்படின்னா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா மெனபாஸ் ரேஜ்ல இருக்கிற உமனை பத்தி நீங்க சொல்றீங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்கேனும் பிளட் ரிப்போர்ட்டும் கண்டிப்பா பார்க்கணும் சார். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் மார்னிங் மேம். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம். சத்யா. சொல்லுங்க மேம். என் பொண்ணுக்கு ஒரு 22 வயசு ஆகுது. ஆனா உங்களுக்கு அடிக்கடிக்கு மயக்கம், இப்போ கொஞ்ச நாளா மயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம கம்பெனில எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா சோர்வு இருக்கு. எந்த வெயிட்டும் ஏறவும் மாட்டேங்குது. அவங்க வெயிட் ஏறுற மாதிரி இருக்கு, ஆனா லாஸ் ஆகுது. அவங்களோட உணவு பழக்கம் எப்படி மேம்? கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டுருவாங்களா? ஒர்க்குக்கு போறதுனால காலையிலேயே சாப்பிட்டுருவாங்க. 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. மதியம் அங்க 1 மணிக்கு சாப்பிட்டுருவாங்க. ஈவினிங் வந்ததும் இங்க 7க்குள்ள சாப்பிட்டுருவாங்க. ஓகே. அவங்களுக்கு லோ பிபி ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க மேம். ஆமா மேம், லோ பிபி தான் இருக்கு.
75 தான் காட்டுது. அவங்களுக்கு டெய்லி காலையிலயும் நைட்டும் மத்தியானம் 3 வேளை குளுக்கோஸ் வாட்டர் கொடுங்க. ஓகே. குளுக்கோஸ் வாட்டர் கொடுங்க. இதுல குறையல அப்படின்னா வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பிளட் டெஸ்ட் பார்த்தாதான் மேம் தெரியும். ஏன்னா நீங்க நல்லா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க, பட் ஆனா உங்களுக்கு மயக்கம் வருதுன்னா நார்மலா பிபி லோவா இருக்கிறப்ப மயக்கம் இருக்கும். இல்ல அவங்க சாப்பிடுற உணவோட கலோரிஸ் அவங்க வேலை செய்து இழக்கிற கலோரிஸை விட குறைவா இருக்கும். அவங்களுக்கு பிரஸ்ட்ல கட்டி இருக்கு மேடம். மேம் அதுக்கு ஒரு பண்ணிருக்கோம். அது என்னன்னு செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கோம் மேடம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன டைம் சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ணிருக்கோம். ம். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் வலி இருந்தனால ஆப்ரேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வேண்டான்ட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு தான் நிறைய கொடுத்துருக்கோம். அதுல எதுவும் வலி வந்தா மட்டும் சாப்பிடறதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, மத்தபடி எதுவும் எடுக்கல. ஓகே மேம், நீங்க பிரஸ்ட்ல கட்டின்னு சொல்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. 22 இயர்ஸ் அன்மேரிட் தானே மேம் உங்க பொண்ணு? ஆமா ஆமா. இல்ல இல்ல. இந்த ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் அனுப்புங்க மேம். என்னோட போன் நம்பர் கேட்டு அனுப்புங்க. என்ன ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்க, எதுக்காக சர்ஜரி பண்ணாங்க அப்படிங்கறது, எந்த லேட்டர்ல அப்படிங்கறது எனக்கு தெரியணும். ஓகே ஓகே. இத பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் மேம். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். வேற Yes, sir. ஏதாவது Segar, கேள்வி sir. இருக்கு மேடத்துக்கு? சேகர் சார், எஸ் சார், அன்மியூட் பண்ணி கேளுங்க சார். சார் பேசலாம் சார். யார் பேசுறீங்க? சேகர் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார், அவங்க கொஞ்சம் பேசணும். சேகர் சார் நீங்க பேசலாம். மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். அன்மியூட் எடுத்து பேசுங்க சார். லீடர்ஸ் வேற யாரும் பேசணுமா? மேடம் ஒரு கேள்வி டவுட். எஸ் பேசுங்க. எஸ் மேம். பேசலாம் மேம், பேசுங்க. ஹலோ மேம். குட் ஈவினிங் மேம். எஸ் மேம். நான் நித்யா தான் முன்னாடி பேசினேன்ல மேம், நித்யா சுரேஷ். எஸ் மேம். எஸ் ஆக்சுவலா இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் மேம். ஒரு 3 இயர்ஸாவே எனக்கு தையில பேக்லாம் வந்து கட்டி வந்துட்டே இருக்குது மேம். அது வந்து ஒரு போன இந்த 25ல நவம்பர்ல வந்து எடுத்துட்டாங்க மேம். எடுத்து நிறைய இவங்க கிட்ட கைனகாலஜிஸ்ட்லாம் போனா இந்த இடத்துல எடுத்தா ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது, கட்டி டெஸ்ட் பண்ணிட்டு நார்மல் கட்டி தான் அப்படின்ட்டாங்க. கட்டினா எப்படின்னா மேல வராது மேம், உள்ள மட்டும் கல்லு மாதிரி இருக்கும் மேம். மேல வந்து லைட்டா தான் அந்த இது வந்து சீழ் ரத்தமும் வரும். ஆனா வலி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க டேப்லெட் கொடுத்தோடனே உள்ள அப்படியே சப்ரஸ் ஆயிடும். திரும்ப வந்து ஒரு 2 மந்த் கழிச்சு 3 மந்த் கழிச்சு திரும்ப வருது மேம் எனக்கு. ஓகே. டெஸ்ட் இந்த 2 எடுத்து எஸ்விபிடி ஜூஸ்லாம் குடிச்சீங்களா மேம்? இப்பதான் மேம் எடுத்துட்டு இருக்கேன். இப்பதான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இது சாப்பிட்டு திரும்ப கட்டி வந்தா சொல்லுங்க. ஏன்னா டீடாக்சிஃபை பண்ணா கட்டிகள் வராது. நீங்க சொல்றது கண்டி. ஏன்னா வந்து பிளட்ல அந்த அளவுக்கு வந்து நச்சு கலந்து இருக்கு. டீடாக்சிபிகேஷன் தண்ணி எப்படி மேம் குடிப்பீங்க? தண்ணி வந்து இப்ப நான் இந்த வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றதுனால 3 லிட்டர்ஸ் 3.5 லிட்டர்ஸ் டெய்லி எடுத்துப்பேன் மேம் நான். ஓகே மேம். நீங்க இந்த 3 லிட்டர் குடிக்கிறீங்க இல்லையா, இதுல ஒரே ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. 3 லிட்டர்ல ஒரே ஒரு பழம் சாப்பிடுங்க. அவங்க என்ன அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்துல வந்து உங்களுக்கு அந்த இது மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு அந்த ஏரியாவுல, அது பாட்டம் மேம். அதனால வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனால தான் இந்த கட்டி திரும்பவும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க ஒரு போன மந்த் மேம். திரும்ப வந்துச்சு. அது வந்து அப்படியே சப்ரஸ் ஆயிடுச்சு மேம், வெளியில வரலன்னா. ஓகே மேம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு க்ரீம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அது ஆக்சுவலா நான் போகாம இருக்கேன் மேம். கொடுத்த டேப்லெட்ல அந்த அளவுக்கு கியூர் ஆகல. வேற லேடி டாக்டர் தான் பார்க்கணும் மேம். இன்னும் போகல மேம். ஓகே. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த க்ரீம் போட்டாலே சரியா வந்துரும் மேம். இந்த ஜூசஸ் குடிங்க. காலையில எஸ்பிடி, நைட் ஏவிபிடி, இந்த ரெண்டும் குடிங்க. அவங்க ரெண்டுமே ஒரே டைமே காலையில தான் மேம் எடுத்துக்க சொல்லிருக்காங்க. 2 ஜூஸ்மே half an hour once எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஓகே, உங்களோட அப்படி எடுத்துக்கலாங்களா? எஸ் எஸ். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். லீடர்ஸ் வேற யாரும் கேக்குறீங்களா? மேம்கிட்ட கொஸ்டின் கேட்கிருக்கா? மேம் இன்னைக்கு உண்மையா ஒரு ஒண்டர்ஃபுல் செஷன் கொடுத்துருக்கீங்க மேம். தேங்க்யூ மேம். உண்மையில உங்களுக்கு வேல்யூபிள் டைம் எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. ரவி சார். சோ இது கண்டிப்பா. எஸ் சார். எஸ் சார், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் சார். நீங்க பேசிக்கலாம். எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு செஷன், டெக்னிக்கல் மீட்டிங் பார்த்த மாதிரி இருந்தது.
ஆஃப்டர் விவேக் சாருக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு மீட்டிங் அது இருந்தது. ஸோ கண்டிப்பா ஸ்ரீதேவி மேம்க்கு ரியலி தேங்க்யூ ஸோ மச். ரவி சார் பல மாசமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஒன் டைம் அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், வாய்ப்பு கொடுங்க சார்னு. இப்பதான் புரியுது எதுக்காக அவர் திரும்ப திரும்ப கேட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதேவி மேம். உங்களோட வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங் ட்ரைனிங்கா இருந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட் பத்தியும் சரி, டெக்னிக்கலி நிறைய நியூ திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய செஷன் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நாங்க வந்து முன்னாடியே சொல்லி வச்சிடுறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் எங்க டீம் சார்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ நோ வேர்ட்ஸ் மேம். பட் அந்த அளவுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் அளவுக்கு நான் ஒருத்தான்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ வெரி ஐ தேங்க்யூ. உங்களோட கைண்ட் ஸ்பீச் தான் மேம் இங்க ரொம்ப இதா இருக்கு. ஸோ அது நோ வேர்ட்ஸ். எங்களுடைய டோன் வேற, உங்களோட டோன் வந்து டோட்டலி அட்மைரபிளா இருக்கு. ஸோ புதுசா கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்மையர் ஆயிருப்பாங்க. ஸோ நான் ஒவ்வொருத்தரும் டவுட் கேட்கிற அந்த லெவல்ல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வேல்யூ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீமுக்கும் சரி, அண்ட் என்டையர் விவேக் சார் டீமுக்கும் எங்களோட டீமுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரைட் நோ டீம் சார்பா ஒன்று கேட்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கிரௌட பாக்குறேன் 102. வடிவேல் பாணியில சொல்ல போனா இத்தனை வருஷமா எங்க இருக்கீங்கன்னு நான் கேட்கணும். 106 பேர் வந்திருந்தாங்க. 106 106 எங்கேயா போனீங்கன்னு நான் கேட்கணும். முதல்ல அவங்க லீடர் எல்லாம் நான் சொல்லணும், அத்தனை பேரையும் வாட்ச் பண்ணுங்க, யார் யார் இந்த ப்ரோக்ராம்க்கு எக்ஸ்ட்ரா வந்தது. பிசினஸ் மீட்டிங் சொன்னோம் அப்படின்னா 80 தாண்ட மாட்டேங்குது. ஆனா ப்ராடக்ட் ட்ரைனிங் நானும் பார்த்துட்டேன் சரிங்களா, 90க்கு குறைய மாட்டேங்குது. ஓகே, ஸோ ப்ராடக்ட்னு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குங்கிறத நான் இப்ப பாக்குறேன். ஓகே, ஸோ அதுக்காக கத்துக்கிறதுக்காக வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். பிசினஸ்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஏன்னா அதுதான் நம்மளோட ஃபியூச்சரு. ஸோ செட்டில்மெண்ட் அதுதான். நான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ட்ரைனிங் செஷனு, நமக்கே தெரியும் எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் பாக்குறேன், எனக்கு ஷாக்கிங். ஆக்சுவலா நான் ஃபீல்டுல இருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து மீட் பண்ண போயிருந்தேன். ஸோ அங்க அதனாலதான் நான் ரவி சார் போகும்போது சொல்லிட்டு போனேன், கொஞ்சம் எமர்ஜென்சியா போறேன் சார், கொஞ்சம் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இடையில பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் டீம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா கத்துக்க ஆர்வமா இருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல நீங்க நான் மாஸ்டர் ஆகணும். அதை மாஸ்டர் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. பட் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த கட்ட ட்ரைனிங்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இங்க வந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் செட்டில்மெண்ட்டுக்காக தான். ஸோ அதுக்கு வந்து பிசினஸ் ஓரியன்டா இன்னும் நிறைய நீங்க கத்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓரியன்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லீடர்ஸ் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. உங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரு மீட்டிங் வர்றாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, ப்ராப்பரா கைட் பண்ணுங்க. சேல்ஸ்லயே நின்றக்கூடாது, அதுதான் என்னோட தாக்கமே. அதுக்காக நான் சேல்ஸை விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லல. ஓகே, அதை நான் குறைவா சொல்ல மாட்டேன். ஏன்னா சேல்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சேல்ஸ் தான் இந்த பிசினஸோட பேஸ்மெண்ட். ஸோ சேல்ஸ் இல்லாம எந்த ஒரு சாம்ராஜ்யமும் உருவாகாது. அதனால கண்டிப்பா சேல்ஸ் இருக்கணும். பட் அங்கேயே மட்டும் நிக்காதீங்கிறதா எகைன் நான் திரும்ப சொல்ல ஒரு வார்த்தை. அதை தாண்டுங்க, அதை தாண்டி மேல வாங்க அப்படிங்கறத என்னோட பாயிண்ட். ஸோ கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் எல்லா மீட்டிங்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மீட்டிங் இவங்க மீட்டிங்கு வரும், அவங்க மீட்டிங் வரும் அப்படிங்கிறது இல்லாம எல்லா மீட்டிங்கும் புதுசா நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து எல்லா மீட்டிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ டீம் அத்தனை பேருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து வாட்ச் பண்ண அந்த 106 பேருக்கும் இப்போ ரைட்னா வந்து அரௌண்ட் 80 பீப்புள் இருக்கீங்க. இந்த 80 பேருக்கும் என்னோட மிகப்பெரிய சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்னைக்கு உண்மையிலேயே வந்து மேம் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்க தப்பு நடக்குதுன்னா, நமக்கு ஏன் வந்து நிறைய மறக்குது அப்படின்னா, இதை மார்க்கெட்ல போய் நீங்க ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்க மறந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. லாஸ்ட் டைம் வந்து பிலோமினா மேம் வந்து கற்றுக் கொடுத்ததை நான் புதுசா ஒன்று லேர்ன் பண்ணேன். லைக் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லோட லைஃப் பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்ரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செல்லோட லைஃப் வந்து 90ல இருந்து 120 டேஸ் லைஃப் இருக்கு, மேக்ஸிமம் 120 நாள் லைஃப். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இறந்து போகுது. தென் நம்ம பாடியில வந்து ரீசெல் வந்து புது செல் வந்து உற்பத்தி ஆகுது. ஒரு 10 லட்சம் செல் நம்ம உடம்புல இறந்து போகுது ஒரு நாளைக்கு அப்படின்னா, ஒரு 20 வயசு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 லட்சம் செல்லு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரீபில்ட் ஆயிரும், ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆயிரும், புது செல் உற்பத்தி ஆகி அங்கங்க போய் பேஸ்ட் ஆயிரும். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசு 50 வயசு பீப்புளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 லட்சம் செல் உற்பத்தி ஆகுறது வந்து சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கை குறையும். ரீபில்டிங் வந்து பாத்தீங்கன்னா 60 to 70% தான் ஃபில் ஆகுது. அந்த நியூ செல்லோட லைஃப் குறையுது அப்படிங்கிற ஒரு புது விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஸோ அது நான் போற எல்லா இடத்துலயுமே இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம். அதே மாதிரி மேம்கிட்ட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணிருக்கிறேன். அதுவே இருந்தா என்னால் டக்குன்னு சொல்ல முடியல. கண்டிப்பா அடுத்த மீட்டிங்ல டெஃபினட்டா நான் ஷேர் பண்றேன். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியம், ஒவ்வொரு மீட்டிங்ல இருந்து நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் கத்துக்கிட்டு மெருகேறணும்.
இதை இந்த காதுல வாங்கிட்டு நீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா வித்தின் வீக்ல மறைஞ்சு போயிடும். இன்னும் நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா அந்த காதுல வாங்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலைல கேட்கும்போது நமக்கு நிறைய பேருக்கு மறந்து போயிருது. ஸோ இதுக்கு தான் டைரியில எடுத்து நோட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இனி அடுத்து போற எல்லா இடத்துலயுமே இதை பத்தி பேசுங்க. இதையே திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா கான்சியன்ஸ்ல இருந்து சப்கான்சியன்ஸ்குள்ள ஏறிடும். சரிங்களா? மூளையோட மேல் மட்டத்துல இருந்து அடி மனசுக்கு போயிடும். ஓகே, ஸோ அப்ப டீப்பா உள்ள போயிருச்சு அப்படின்னா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பெர்மனன்ட் ஸ்டோரேஜா மாறிடும். ஸோ எங்க போனாலும் சரி உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இது மறக்காது. ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க, புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பேர்த்து 20 பேர்த்து சும்மா போய் கூட உளருங்க, தப்பே கிடையாது. ஃபேமிலி மெம்பர்கிட்ட போய் சொல்லுங்க. சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையாவது போய் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா கூட பேசிட்டு வாங்க. இப்ப வேக் சார் ஒன்று புதுசா சொல்லி தராங்க, கேனி சார் ஒன்று புதுசா சொல்லி தராங்க அப்படின்னா இது உங்களுக்கு லைஃப் டைம் மறக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுன்னா போனை போட்டு ஒரு 10 பேர்ட்ட போய் உளறிட்டு வரணும். அவ்வளவுதான். சும்மா கூட உளருங்க, தப்பு இல்லை. அவங்க உங்கள்கிட்ட பொருள் வாங்க வேண்டாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் போனை போட்டு இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, நம்ம வாழ்க்கைக்கும் பயன்படும், உனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா சரிங்களா, அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லும் போது அவங்க உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க, அவங்க உங்களை வேல்யூவா பாக்குறாங்க, இல்ல போர் அடிக்குது என்ன வேணா நினைச்சிட்டு போறாங்க. ஒரு 10 பேர்த்த நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது பெர்மனண்டா மெமரி ஆயிரும் சார். ஸோ நீங்க அதுக்கப்புறம் எங்க போனாலும் சரி அதை பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு வந்து பிசினஸோட வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்கான ஒரு தீர்வு, ஒரு விஷயம் பெர்மனண்டா ஸ்டோர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஆக்சுவலா இதை பயன்படுத்திக்கோங்க. நிறைய இடங்கள்ல வந்து கோல்டனான நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது இந்த மீட்டிங்ல. ஆனா ஏன் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு கேட்கும்போது அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன் மறந்து போகுது அப்படின்னா ஒரே ஒரு தவறு தான், நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம யார்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்றதே கிடையாது. ஓகே, நான் அடிக்கடி சொல்றேன், விவேக் சார் வந்து பாத்தீங்கன்னா 1 இயரா வந்து சொல்ற கிளாஸ் வச்சு புத்தகமே எழுதிருக்கலாம். இங்க இருக்கிற மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 90 பேர் வராங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தை பத்தி ஒரு புத்தகமே போட்டிருக்கலாம். அவ்வளவு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து உண்மையிலே பயன்பட்டு இருந்தா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வேற லெவலுக்கு போயிருக்கணும். உங்களுக்கு இல்ல நிறைய ஹெல்த் ப்ரோனரை நீங்க உருவாக்கி இருக்கணும். அப்ப அது ஏன் நடக்கல அப்படின்னா நீங்க ஒவ்வொரு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே தவிர அது ஒரு வாரம் மெமரியா இருக்கு, திரும்ப மறந்து போயிருது, ஒரு வாரம் மெமரியா இருக்கு, மறந்து போயிருது. ஓகே, ஏன்னா நம்ம அடுத்தவங்கிட்ட போய் நம்ம எக்ஸ்போஸ் பண்றது இல்லை. ஸோ இன்னைக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து மேம் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அபவுட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேன்சர் பத்தி பேசியிருந்தாங்க. அபவுட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குழந்தை பிறப்புல ஏற்படக்கூடிய இன்ஃபெர்டிலைசர் பத்தி பேசியிருந்தாங்க, ப்ரீ அண்ட் போஸ்ட் பத்தி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க போற இடத்துல இதை நீங்க எந்த உமன் பார்த்தாலும் சரி இதை சொல்ல ஆரம்பிச்சாலே மேம் இவ்வளவு டெக்னிக்கல் விஷயங்களை சொல்றாங்களே அப்படின்னு உங்க மேல ஒரு மதிப்பு வரும். அப்போ நீங்க அந்த ப்ராடக்ட் எடுத்து டேபிள் வைக்கும்போது வாங்கணுங்கிற என்ன வரும். நீங்க இவ்வளவு டெக்னிக்கல் சொல்லாம இந்த பொருளை வாங்குங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும், சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும் இப்படியே சொன்னீங்கன்னா பொருள் வாங்க மாட்டாங்க. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸோட பேசினாதான் பீப்புளுக்கு உங்க மேல ஒரு மதிப்பு வரும். ஸோ அதை பயன்படுத்துங்க. ஸோ நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்றது மேட்டர் இல்லை, அதை நிறைய பீப்புள்கிட்ட சொல்லி 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 உங்களுக்குள்ள அது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்ல உருவாக்குங்க. அது ஒண்ணுதான் தீர்வு. போற எல்லாத்துலயும் அதை பத்தியே பேசுங்க. பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு மெமரி ஆயிரும் சார். இது என்னோட சஜஷன் இது. ஸோ எடுத்துக்கோங்க. அண்ட் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பொறுமையா உட்காந்து கவனிச்ச அத்தனை லீடர்ஸ்க்கும் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேக் சார் டீமுக்கு நான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை எடுத்து சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அந்த ஸ்பேஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் டீமுக்கு சரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டி ட்ரைனிங்குள்ள நம்ம போவோம். ஆரம்பிக்கும் போது எங்க இருந்தோ ஆரம்பிச்சோம், இப்போ அடுத்த குவாலிட்டிக்குள்ள போறோங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இன்னும் பெட்டர்மெண்ட் குவாலிட்டியான நிறைய செஷன் நடக்கும். பட் குவாலிட்டி ட்ரைனிங் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆனா அந்த குவாலிட்டி உங்க லைஃபா மாறணும்னா, இந்த குவாலிட்டி உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும்னா நீங்க இதை கத்துக்கிட்டு மார்க்கெட்ல போய் எக்ஸிக்யூட் பண்ணாதான் இந்த குவாலிட்டி உங்க லைஃப்ல அப்ளை ஆகும். இல்லைன்னா குவாலிட்டி அங்க கேட்கும் போது இனிமையா இருக்கும், சூப்பரா இருக்கும், அண்ட் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ தயவுசெய்து உங்க லைஃப்ல கிடைக்கிற கோல்டனான விஷயத்த வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார். ஸோ வேற யாரும் சொல்றதுன்னா சொல்லிக்கலாம். தேங்க்ஸ் அலாட் சார். விவேக் சார், நீங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சார். ஓகே, அது யாரு? கவிதா மேடம். கவிதா மேடம், கேளுங்க மேடம். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். மேம் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க, பத்தி அவேர்னஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ மேடம். கவிதா மேடம், டவர் கிடைக்கல, சுத்தமா உங்க வாய்ஸ் கேட்கல. மேடம் டவர் கிடைக்கல, உங்க வாய்ஸ் கேட்கல. மேடம் ஒரு क्वेश्चन மேடம், பார்சல் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க மில்க் எடுத்துக்கலாம்? புரியல. இப்பயும் கேட்கலீங்களா மேடம் கொஞ்சம் வெளில வந்து பேசுங்க.
மேடம் இப்போ சார் வெளில தான் சார் இருக்கேன். பேசுங்க. சொல்லுங்க. அல்சர் பேஷண்ட் இருக்காங்க மேம். அல்சர் பேஷண்ட் இருக்கிறவங்க மில்க் எடுத்துக்கலாமா மேம்? நீங்க மில்க் பத்தி சொல்லியிருந்தீங்க. மில்க் வந்து நல்லது. வா அசிடிட்டி தாராளமா எடுத்துக்கலாம் மேம். தாராளமா எடுத்துக்கலாம். கூட தேங்காய் பாலும் சாப்பிட சொல்லுங்க. உங்க வயிற்றுல இருக்க புண்கள் வந்து ஈஸியா கியூர் ஆகும். காஃபி டீ கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. நோ எக்ஸ்ட்ரா ஹேபிட்ஸ். ஓகே. தாராளமா எடுக்கலாம் மேம். அது எந்த எக்ஸ்டன் வரைக்கும் போகணும்? இப்போ அல்சர் வந்து அவங்க பாராமுகமா விட்டுட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்டன் பண்ணி அவங்க உடல் உபாதை உண்டாக்கணும்? வயிறுல ஓட்டை விழுந்துருங்க, இமீடியட்டா சர்ஜரி பண்ணணும். அந்த லெவல் வரைக்கும் போகும். அல்சர் அப்படிங்கிறது இப்ப தோல்ல நமக்கு எப்படி ஸ்கின் வந்து கவர் ஆயிருக்கு, இதே மாதிரி 3 லேயர் நம்ம வயிற்றுக்குள்ள கவர் ஆயிருக்கு. அல்சர்னு ஒருத்தர் பெயின் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முதல் லேயர் அடிபட்டிருக்குன்னு அர்த்தம். சிவியரா பெயின் இருக்கு, சாப்பிடவே முடியல அப்படின்னா எவ்வளவு வந்து அவங்க அறிகுறிகள் வந்து மோசமாகுதோ அந்த அளவுக்கு அந்த புண் வந்து ஊடுருவி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்க கேரே பண்ணல அப்படின்னா ஓட்டையாய் இமிடியேட்டா சர்ஜரி பண்ற லெவலுக்கு போகும். அது போக இப்ப ரீசெண்டா அல்சர் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்னால வருது, இன்ஃபெக்ஷனாலையும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதைத்தான் நாம தான் வந்து இதை வந்து கேர் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது, ஜீரக தண்ணி குடிக்கிறது, ஒரு பானையில ஜீரகம் பொரிச்சு போட்டு வச்சுட்டு அந்த தண்ணி எல்லாம் குடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட சொல்லுங்க மேம். டெய்லி நெய் சாப்பிட சொல்லுங்க. கரெக்டா 8 hours ஸ்லீப் இருக்கான்னு சாப்பிட சொல்லுங்க. அல்சர் பேஷண்ட்டுக்கு கியூர் ஆகும் மேம். நல்லாவே கியூர் ஆகும். நம்ம சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்குறோம், எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஜிபிஎம் சிறப்பு, அலோவேரா அது எடுத்துட்டு இருக்காங்க. பட் மேபி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிப்படியா உங்களுக்கு குறைஞ்சு திரும்பவும் ஆகுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஃபாலோ பண்றோம். அவங்களுடைய தூக்கம் கொடுத்தீங்களா மேம்? ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வயிற்றுக்கு சப்ளை பண்ற வேகஸ் நர்வ் அது தூண்டப்படுறதுனாலதான் அல்சர் பெயினே அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்க. பிரெயின் ஒன் கொடுங்க. அதே மாதிரி மோஷன் போகும்போது அவங்களுக்கு பிளட்டும் அவங்க கூடயே கொஞ்சம் மோஷன் போகும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப வாயில இருந்து மலக்குடல் வரைக்கும் புண்ணுன்னு அர்த்தம். ஓகே மேம். ஓகே. உங்களுக்கு நாடி பார்க்கணும் மேம், இல்ல வீடியோ கால்ல பார்க்கணும். பார்க்காம சொல்ல முடியாது. ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பயனுள்ள தகவல் நிறைய. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் மேடம். மேடம் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். ஸ்ரீதேவி மேடம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். என் பேரு ராமஜோதி. நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். எஸ் சார். ஆடியபிளா இருக்கா மேடம்? எஸ், யூ ஆர் ஆடிபிள் சார். பேசுங்க சார். தேங்க்யூ மேடம். இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்த அந்த நிறைய ஹெல்த் ரிலேட்டடான மெசேஜ் வந்து உண்மையாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு டாக்டரா வந்து நீங்க கொடுத்தது வந்து 100% வந்து ஒரு கான்பிடன்ட் கொடுத்துருக்கு. இன்னும் இந்த ப்ராடக்ட் மேல அதீத நம்பிக்கை நமக்கு வந்து கொடுத்துருக்கு மேடம். நான் நம்ம ப்ராடக்ட் எடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கேன். என் ஃபேமிலியில ரொம்ப நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கோம். பட் எல்லாருமே வந்து ஒரு நெட்வொர்க்ல, அதாவது இந்த பிசினஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுத்த மெசேஜை வச்சுதான் நாங்க சாப்பிட்டோம். பட் ஆஸ் எ டாக்டரா அதுல என்னென்ன டீட்டெயிலா நீங்க சொன்னது வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான நம்பிக்கை கொடுத்துருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் லீடரா பேசுறதுக்கும் ஒரு டாக்டரா பேசுறதுக்கும் கட்டாயமா டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு டாக்டர் பேசும்போது மக்களுக்கு அது ஈஸியா ரீச் ஆயிடும். இதுல 100 பேருக்கு மேல கலந்துக்கிட்டாங்க. அந்த 100 பேருக்கும் பெரிய லெவல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்க மேடம். அது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான மெசேஜ், யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்கு என்டையர் பாண்டிச்சேரி டீம் சார்பில் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செஷனை உருவாக்கி கொடுத்த சீனியர் சார், என்னுடைய மென்டார் வேக் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் மேடம். அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச் மேடம். உங்களுக்கு தான் சார் நான் நன்றி சொல்லணும். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எல்லாரும் தான் நான் நன்றி சொல்லணும். உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் மேடம். நன்றி மேடம். என் பொண்ணு வந்து BAMS படிக்கிறாங்க, ஃபைனல் இயர். ஓகே. எந்த காலேஜ் சார்? அவங்களையும் மாஹேல ராஜீவ் காந்தி ஆயுர்வேதா காலேஜ்.
ஓகே சார். கட்டாயமா அவங்க அஸ்டோன்ல ஐடி எடுத்து ஒர்க் பண்றதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ். தேங்க்யூ. வேற வேற யாராவது கேட்கணுமா? மேடம் வந்து இந்த அளவுக்கு மேடம் சார். மேடம் சார் குட் மார்னிங் சொல்லுங்க மேம். சார். குட் குட் ஈவினிங் சார். ஈவினிங் சொல்லுங்க சார். மேடம். உந்தூர்பேட்டையில இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் முருகன் மேம். சொல்லுங்க சார். எஸ் சார். மேம் இப்போ வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாமா மேம்? ஓபன் சர்ஜரி எங்க பண்ணிருக்காங்க? அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மேம். ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்களா? ஓபன் ஹார்ட் சர்ஜரியா? ஆமா ஆமா. ஓகே. எவ்வளவு நாள் ஆச்சு சார் பண்ணி? அவங்க இப்போ பண்ணிட்டு குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்கு மேல இருக்கும் மேம். தாராளமா கொடுக்கலாம் சார். தாராளமா நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம். அதான் மேம் இன்னைக்கு பார்த்தேன், அவங்க பேசினேன். அதான் வந்து இது மாதிரி இருக்கு, அதனால ஏதோ பிரச்சனை வருமா அப்படின்றது கேட்டாங்க. இல்லை அது வந்து சார்கிட்ட கூட இப்போ விவேக் சார்கிட்ட கூட நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு இட்டுட்டு போகலாம், நேராக போகலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம் மேம். ஓகே ஓகே. என்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்க போறீங்க சார் அவங்களுக்கு? நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க மேடம், என்ன கொடுக்கலாம்? இல்ல சார், அவங்க என்கிட்ட கேட்க வரலான்னு இருந்திருக்காங்க. நீங்களே சொல்லிடுங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னு. என்ன சிம்டம்ஸ்? நோ சார், என்ன சிம்டம்ஸ் கேட்டாதான் ப்ராடக்ட்ஸ் என்ன நீங்க சஜஸ்ட் முருகன் சார், என்ன சிம்டம்ஸ்? ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க, இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா இருக்காங்களா? என்ன சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கா? நல்லாதான் இருக்காங்க சார். அவர் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட், அந்த ரெகுலர் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருக்கு, அப்பப்ப இந்த வீசிங் ப்ராப்ளம் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. ஓகே. வீசிங் ப்ராப்ளம் வந்து ஏதாவது ஒர்க் பண்ண ட்ரை பண்றப்போ வருதா, இல்ல நார்மலாவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கா? இப்ப மாடிப்படி ஏறப்போ ஏதாவது ஆமா வெயிட் ஆமா மேம், கொஞ்ச தூரம் நடந்து போனா வந்தா அந்த மாதிரியே இருக்கு மேம். ஒரு எக்ஸ்ரே இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்க சொல்லுங்க சார். இதெல்லாம் நார்மலா இருந்தா நம்ம ப்ராடக்ட்ஸ் லங் ஃபியூயல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லங் ஃபியூயல் மெடிசன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, வேற யாராவது கேட்கணுமா? எல்லாருக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பொதுவா கொடுத்துருக்கோம். பேசினவங்க எல்லாருக்குமே நன்றி. மேடம் ரொம்ப ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். ரியலி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே பிரயோஜனமா ஒரு 106 பேர் 110 பேர் இந்த தமிழ் விங் அகாடமி ஆரம்பிச்சதுல இருந்து இது 2வது செட்டு நினைக்கிறேன் 100 தாண்டினது. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்க மீட்டிங்க்கு தான் 100 பேரை தாண்டி இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து எல்லாமே ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. என்னன்னா ஒரு டாக்டரா இருந்து அவங்க வந்து இந்த ப்ராடக்டை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும் இன்னும் ஒரு நம்பகத்தன்மை அதிகரிக்கும். அந்த விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே ஒரு கொடுத்து வச்சவங்க தான். அப்போ எல்லாருமே தன்னுடைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க மத்தியில நீங்க வந்து ட்ரைனிங் தொடர்ந்து தரணும். அதை வந்து பாத்தீங்கன்னா சீனி சார், கேனி சார் வழியா நான் கேட்டுக்கிறேன். இந்த மீட்டிங்கை கலந்துக்கிட்ட, இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேடத்தோடைய ட்ரைனிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மை ப்ளஷர். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ 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 மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ வணக்கம் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். ஒரு சார் 1 செகண்ட். மினிட் பேசுங்க மேடம். மேடம். வணக்கம் மேடம். நான் பொற்செல்வி திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேம். குட் ஈவினிங் மேடம். எனக்கு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். ஹெல்த் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து நம்மளுடைய ஃபுல் ஸ்கேன் டெஸ்ட்ல வந்து பிரெயின் 2 நரம்பு 2 சைடும், அதாவது உச்சந்தலை சைடில் லெஃப்ட் ரைட் வாவு எடுக்கிறோம் இல்லையா, அந்த சைடில் நரம்பு வீங்கியிருக்குன்னு சொன்னாங்க. அதனால என்ன மேடம் பிரச்சனைகள் வரும்? எந்த நரம்பு? தலையில. தலையில நரம்பு வீங்கி இருக்கு மேம். மூளைக்கு சப்ளை பண்ற நரம்பு வீங்கி இருக்கா, இல்ல நாளம் வீங்கி இருக்கா? அந்த ரிப்போர்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். இல்ல காமிக்க முடியுமா? இல்ல எனக்கு எடுத்தாங்க ஸ்கேன் எடுத்த போது அவங்க சொன்னாங்க, திருநெல்வேலியில இருந்து டாக்டர்ஸ் எடுத்தாங்கல்ல, ஃபுல் ஸ்கேன் எடுத்தாங்க. அதுல சொன்னாங்க
நான் சார்ட்ட கேட்டுட்டு அது உங்களுக்கு சொல்றேன். அதனால என்ன ஆகுதுன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து இது இருக்கு, மைக்ரைன் இருக்கு. ஓகே தலைவலி தலைதான் வலிக்கும். ஃபுல்லா ம் தலையை மிதிச்சாதான் நல்லாகும். நம்ம ப்ராடக்ட் பிரைன் ஒன் எடுத்துக்கிறதுனால நல்லா இருந்துச்சு. அது இப்ப தலை குளிச்சா கொஞ்சம் டை யூஸ் பண்ணா எனக்கு தலைவலி வந்துருது. அப்போதைக்கு இந்த ம் வாசோகிரைன் டேப்லெட் எனக்கு ஆல்ரெடி எய்த்தாப்புல உள்ள டாக்டர் வந்து அவங்க எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அதை வாங்கி போட்டா கொஞ்சம் நல்லா ஆயிடுது மேடம். ஆனா ம் எனக்கு சைட்ல லெஃப்ட் சைட்ல இந்த காது வரையிலும் வலிக்குதுங்க மேடம். நரம்பு இந்த மாதிரி தலைவலி வரும்போது காது வரையிலும் வலிக்குது. அதுக்கு என்ன காதுல மேடம்? இரைச்சல் ஏதாவது இருக்கா? சத்தம் எதுவுமே இல்ல, கேக்குதா? எதுவுமே இல்ல. ஃபுல் செக்கப்பும் பண்ணிட்டேன். பாடி செக்கப் ஃபுல் செக்கப்பும் பண்ணிட்டேன். எந்த ஒரு ஓகே இதுவுமே சின்ன பிள்ளைல காதுல இருந்து சிலருக்கு வந்து இந்த சளி மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அப்படி சின்ன வரலங்க பிள்ளை மேடம். நான் படிக்கும்போது சின்ன பிள்ளைல இல்ல இது பிரிண்டிங் கோர்ஸ் படிக்கும்போது அந்த பேப்பர் ஹீட்னால காது உள்ள கட்டி வந்து சீல் வந்துச்சு. அதை வந்து டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணோம். நல்லா ஓகே கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்பதான் அந்த தலைவலி வரும்போது இந்த காதுகிட்டையும் நரம்பு நல்லா வலிக்குது. அப்புறமா அந்த மெடிசன் எடுத்துட்டோம்னா சரியாயிடுது. வாசோகிரைன் போட்டா சுத்தமா கிளியர் ஆயிடுது. நம்ம பிரைன் ஒன் போட்டாலும் நல்லா ஆயிடுது எனக்கு. அதான். பட் திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அதுதானே மேம்? ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். அதுல எனக்கு ஓகே சைடு லாக் ஆயிடுச்சு வேற. அந்த வாய் திறக்கிற இடம் காதுக்கு கீழே அந்த போன் வரும் இல்லையா, அது லாக் ஆயிடுச்சு ஆல்ரெடி. வாய் ரொம்ப பெருசா திறக்கவும் முடியாது. பேசியல் நர்வ் பாதிக்கப்பட்டிருக்கு மேடம். உங்களுக்கு மூளைக்கு சப்ளை பண்ற நரம்புகள் 12 நரம்புகள் இருக்கு. இதுல 6வது நர்வு, இன்னொன்னு நீங்க வீக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றது எத்தனாவது நரம்புன்னு எனக்கு தெரியல. உங்களோட ரிப்போர்ட்ஸ் கொடுங்க, பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேயா? ஓகே மேடம், ஓகே மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே லீடர்ஸ், மீட்டிங் முடிச்சலாமா? எஸ் சார், எஸ் ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேடம். ரொம்ப நன்றி மேடம். நம்ம வந்து தேங்க்யூ இன்னொரு மீட்டிங்ல நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நம்ம தமிழ் A1 அகாடமி விங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.